ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு உங்களுடைய லவ்ல சென்ற கல்யாணத்தோட ஃபுல் மூவி வெர்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்ல பென்ஸ் காந்தா 2 பேருக்குமே மேரேஜ் ஆனிவர்சரி நடந்துட்டு இருக்கு. 2 பேருமே ரொமான்டிக் கப்பல்ஸ், அவ்வளோ அந்யூன்யமானவங்க. இந்த மொமெண்ட்டை வந்து ஹாப்பி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆழ்கடலில் முத்து குளிப்போமான்னு சொல்லிட்டு கடலுக்கு அடியில டைவிங் போயிருக்காங்க. போகும்போது திடீர்னு மீன் கூட்டம், நுரை இதெல்லாம் வித்தியாசமா வந்துட்டு ஒரு வலை மாதிரி ஒரு விஷயத்துல காந்தா மாட்டிக்கிட்டா. பென்ஸ் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவர் இந்த வலையில இருந்து காலை எடுத்துட்டு மேல போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளாட்டியே காந்தா காணாம போயிட்டா. காந்தா காந்தான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. சிலிண்டர் எல்லாம் தேடி கீழே போட்டுட்டு எங்க இருப்பான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவளை தேட பார்த்தா அவ வரவே இல்லை. பென்ஸுக்குன்னா மனசு கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அனிவர்சரி இப்படி ஆயிடுச்சேன்ட்டுன்னு. காந்தா எங்க இருக்கான்னா நீமோ மீன் தொட்டிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறா. ஒரு ஃபிஷ் அக்வேரியம் மாதிரி ஒரு குட்டி மீன் கடை. என்னடா ஆச்சு, நம்ம இதுக்கு இப்படி இங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவ வெளியில சுத்தி முத்தி என்னங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவ புருஷன் எங்கேயாவது இருப்பாரான்னு பார்த்துட்டு பென்ஸ்ன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அவர் இருக்க இடமே தெரியல. கடவுளே, என் புருஷன்கிட்ட என்ன கொண்டு போன்னு கத்துவாளா? அப்ப பென்ஸ் இருக்க இடத்துக்கு போனா கடலோட ஓரத்துல இருந்துட்டு என் பொண்டாட்டி எங்கேயாவது கிடப்பாளான்ட்டு சுத்தி இருக்க தீவுகள் எல்லாம் பென்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். பட் அவனை டச் பண்ணவே முடியல காந்தாவால. அவ திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த இடமே புதுசா இருக்கு. ஏன் இப்படி பண்ற கடவுளே? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? இது வரைக்கும் நான் யாருக்காவது கெடுதல் பண்ணியிருக்கேனா? என் புருஷனையே என்னை தொட முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். அப்படின்னா நான் செத்து போயிட்டேனா? நான் வெறும் ஆவி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தை பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ்ல அவரும் உழைக்கிட்டே இருக்கா. குறிப்பா பாத்தீங்கன்னா அவ கத்த எந்த ஒரு மாற்றமுமே நடக்கல. லைட்டிங் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. கடவுளே, இங்க வா, என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லு, என் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, அதை பண்ணா மட்டும்தான் உன் புருஷன் உனக்கு கிடப்பாரு அப்படின்னோடனே, என்ன டாஸ்க் சொல்லுங்க அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப வானத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான லைட்டிங் வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்ல வராரு கடவுள் அப்படின்ட்டு குழப்பமா அவ பார்த்தா நான் ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் வாழ்க்கை வாழத்தானேன்னு சொல்லிட்டு பயங்கரமா விளையாட்டு பயலா இருக்கு. அதாவது பிளே பாயா இருப்பான். பிளே பாய்னு சொல்றதை விட பிளே கார்டு. ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையிலையும் விளையாடுவான். இவனை நீ திருத்தி ஒரு நல்ல பையனா மாத்தணும், அவனுக்கு ஒரு லவ் செட் பண்ணி விடணும். அப்பதான் வந்து நீ உன் கணவரோட சேர முடியும்னு சொல்ல, இது எதுக்கு நான் பண்ணணும், சொல்றது நீ யாரு அப்படின்னு கேட்டா கடவுள் வராருங்க. இங்க பாருமா, உன்னோட வாழ்க்கை உருவாக்கப்பட்டது ஒரு பர்பஸ்க்காக. நீ வாழ்ந்ததுல இருந்து யார் வாழ்க்கையிலையாவது ஒரு நல்ல நியாயமான மாற்றத்தை கொண்டு வரணும். சோ அதுக்காக தான் கடவுளான நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு நீதான் இப்ப கடவுள்னு காந்தாவை அனுப்பி விட்டுறாங்க. பார்த்தோன்னா நான் அடுத்தவங்க பொண்டாட்டி யாரு கூடயோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளோட புருஷன் உண்மையை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டு என்னடி எனக்கு வாழ்க்கையில என்னடி இப்படி பண்ணிட்டேன் போது நீ எதுக்குமே லாய்க்கு இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. கடுப்பான புருஷன் என்னன்னா கன் எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது காந்தா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணா எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரின்ட்டு அவ வந்து அந்த ஃப்ரீஸை எடுத்து விட்டுருவா. எடுத்து விட்டு பார்த்தா அந்த புருஷன் கன் எடுத்துட்டு நானும் துரத்துக்கிட்டே இருக்கான். பர்த்டே ட்ரெஸ்ல அவன் தெருவா ஓடிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இவன் பர்த்டே கோலத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க லேடி பார்த்து பயந்துறாங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவளோட பேரு கெட்டு. இந்த கொடூரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மொட்டை மாடிக்கு அவன் போகும்போது காந்தா இருக்கா இல்லையா, அவளோட பவர்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் வர வச்சு அதை நானு கொடுத்துறா. உன்ன மாதிரி ஆட்களுக்குலாம் அறிவே இல்லையா? அடுத்தவங்க பொண்டாட்டியோட வாழ்க்கைக்குள்ள பொரியல, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது என்ன என் கூட டேட் பண்ணுமா, என் கூட ஊர் சுத்தணுமா, அதுக்கு தானே இப்படி அலையிற, சொன்னா கேளு, அடுத்த வாரம் நான் ஃப்ரீயா இருப்பேன் போ அப்படின்னு போது அவ பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கா. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு நான் லவ்வை செட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் அதுக்கெல்லாம் லாய்க் பட மாட்டேன்னு அவன் கிளம்பி போவான். அப்பன்னு பார்த்து ஒரு காரை காந்தா அவளோட பவர்னால இயக்கி என்ன பண்ணிருப்பானா சுத்தி முத்தி அவனை பயன்படுத்திட்டு இருக்கா. நீ யாரு, எதுக்கடி இதெல்லாம் பண்றேன்னா, உன்னால பாதிக்கப்பட்டவடா அப்படின்னும் போது எவடி நீ, யாரோட பொண்டாட்டி நீ அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ கெட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல எல்லாருக்குமே அப்ரைசல் பீரியடு, ஒவ்வொருத்தரும் பெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கெட்டு மட்டும் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு மேலாளர் இருக்கார் இல்லையா, புடிச்சு தாளிச்சு திட்டிக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்க அவளுக்கு கடுப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சப்பி பாய் ரொம்பவுமே திட்ட அவளுக்கு மனசு வேதனையா இருக்கு. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னும் போது கோவத்துல போட்டு கெட்டு மூஞ்சி உடச்சு விட்டு வந்துறா. அவளுக்கு ஒரு பையன் இருப்பான், சிங்கிள் மதரும் கூட. ஒரு பக்கம் பென்ஸ் என்னன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு பொண்டாட்டி எங்கெல்லாம் கரை ஒதுங்கி இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா தீவுகளையும் சர்ச் பண்ணிட்டு இருக்க. பென்ஸோட மனசுல அவ்வளோ வருத்தம். சரி, இதை பார்த்து காந்தாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து அவளோட சிஸ்டருடைய என்ட்ரி. அப்ப கடவுள் சொல்றாரு, உன் புருஷன் கண்ணுக்கு நீ தெரியவே மாட்டேன், உன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ, அவன் கூட நீ க்ளோஸ் ஆகிறதுக்கோ அவனை தேடி போறதுக்கோ ட்ரை பண்ணவே கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு. வேளை நீ நான போயிட்டு ஒரு லவ்வர் பாயா மாத்தணும் பிளே பாய்ல இருந்துன்னு சொல்லும்போது, இதெல்லாம் பண்றதுக்கு கடவுள் மாதிரி உனக்கு நான் பவரை கொடுத்துருக்கேன்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நான் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஒரு நாய்க்குட்டிக்கு சோறெல்லாம் போறான், இவனை கொஞ்சம் நல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பார்டெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பார்ல முழுக்க ஸ்பெஷலைஸ் ஆன எல்லா சரக்குகளையுமே நான் கையில ரெடி பண்ணி கொடுப்பான். இதை பார்த்து குடிச்சு நிறைய பணக்கார பொண்ணுங்க மயங்கிட்டு நான் பின்னாடி நீ தான் வேணும்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கேட்டு வேலை தேடி வந்திருப்பா. எனக்கு இந்த பார்ல ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானோட பார்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் வேலை தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சிபாரிசு பண்ணுவான். அந்த டைம் பார்த்து இந்த கெட்டு இருக்கா இல்லையா, அவ நானை பார்க்க, ஓ இந்த பையன் தானே அந்த பர்த்டே ட்ரெஸ்ல இருந்தவன்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு அப்போ ஒரு ஒல்லியான பொண்ணு நானும் அப்ரோச் பண்ணுது. அவனும் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்ட்டு உள்ள போயிடறான்.
போறது பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த இடத்துக்கு இந்த காந்தாப்புல வந்துடுறா. போனவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு, எதுக்கிட்டு நீ என் பின்னாடி வந்த, என் டேட் வேணும்னா சொல்லி தொலைடி, அதுக்கு நீ இப்பெல்லாம் என்ன அவமானப்படுத்தாதுன்னும் போது, நீ முதல்ல உன் வாழ்க்கையை ஒழுங்கா பாரு, இல்லைன்னா உன் வாழ்க்கையை ஃபியூஸ் ஆக்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டு காந்தா அவனோட பவர் எல்லாத்தையுமே போக்கி விட்டுருவா. அதுக்கப்புறம் வெளியில தள்ளிட்டு நான் அப்போ போய் என்ஜாய் பண்ண போன்ட்டு உள்ள போனா அவனோட வாழ்க்கை வேற ஒரு கோணத்துல திசை மாறி இருக்கும். அவனுக்கு அப்பதான் வருத்தமாதிய வாழ்க்கை போச்சேன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்க்க வந்திருப்பான். டாக்டர் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சுத்தி முத்தி வயசான பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்க்க நான் மாதிரி பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன் உன்னால முடியும்ட்டு தம்ஸ் அப் எல்லாம் காட்டுறாரு. என் நிலைமை இப்படி போயிருச்சேடா, ஒரு காலத்துல ஊரெல்லாம் ஜாலியா சுத்தினவனே அப்படின்னும் போது என்ன ஆச்சுன்னு டாக்டர் கேட்க வந்திருப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும் போது எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, பொண்ணுங்களை பார்த்து எந்த ஃபீலிங்ஸும் வர மாட்டேது அப்படின்னு நான் சொல்லுவான். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ளீஸ் ஆரம்பிங்க டாக்டர், நான் வளர வேண்டிய பையன், என் வாழ்க்கையில நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு கேட்க உடனே என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் நடக்கும். அதனால அந்த இன்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாரையுமே மொத்தத்துக்கு வரிசையா இவனை படுக்க வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படி நடக்கும்போது இங்க ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை முதல்ல விரட்டி விடுங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டே வந்துடுறான். என்னடா இது என்ன வச்சு காட்சி பொருள் ஆக்கிட்டு இருக்காங்கன்னும் போது, இங்க பாரு நீ சொல்றது எல்லாமே நான் கேட்பேன், அதே மாதிரி நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சொல்லிட்டு காந்தா குரலி வித்த காட்ட ஆரம்பிக்கிறா. அதாவது நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவ இந்த மாடிப்படியில இருந்து கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா அவ கீழே விழுகவே மாட்டான். ஆத்தா தீவு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா திரும்பி இந்த இடத்துல இருக்கா, என்ன தலை சுத்துதான்னும் போது மயங்கியும் போறா. இதெல்லாம் பார்த்து நானுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னும் போது, நீ யாரையாவது ஒருத்தரை காதலிக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு காந்தா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க பென்ஸ் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ட்ரோனை வச்சாவது எங்கேயாவது காந்தா இருப்பாளான்னு தேடுறதுக்காக நிறைய இடங்களை சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க டெட் பாடி எல்லாம் கிடைக்குது. ஒருவேளை இது உங்க ஒய்ஃபா இருக்குமா அப்படிலாம் சொல்ல பென்ஸுக்கு அது வேதனையா இருக்கு. காந்தாவோட தங்கச்சி தான் துணையா இருக்கா. இப்போ நான் வேலை பார்க்கறான் இல்லையா, அந்த பாரோட பேரு லவ் அட் ஃபர்ஸ்ட் நைட்டு. அவன் தனியா உட்காந்து நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா, அவனோட வாழ்க்கையில இப்ப கடைசி கட்டம் மாதிரி இருக்கு இல்லையா, அவனோட வாழ்க்கையே அஸ்தமிச்சு போன மாதிரி இருக்கும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கெட்டு போன மறுபடியும் வேலை கேட்டு வர போதில் நான் ஓகேன்னு சொல்லிடுவான். காந்தா உட்காந்துட்டு இருக்கா. அவ எல்லாருக்கும் தான் தெரிவாங்க. அவ சொல்லிட்டு இருக்கா, நான் சொல்றதை நீ கேளு, அப்பதான் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாகும், தனியா என் கூட வானோனே. நானும் காந்தாவும் தனியா போறாங்க. இப்ப என்ன பிரச்சனை, உன்னால எந்த இதுவுமே ஒழுங்கா பண்ண முடியல, அவ்வளவுதானே, இதை நான் சரி பண்றேன். பட் என்னன்னா, நீ முதல்ல நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் போது இந்த மர்லின் மன்றோ மண்டை வருது. இப்போ தான் சரியாயிட்டானா அப்படின்னு நம்புறதுக்காக காந்தா அவளோட பவரை காட்டி அவனை நார்மல் ஆக்கி விடுவா. ஆனாலும் என்ன நடக்கும்னா, திருப்பியும் அவனை அப்நார்மலாவும் மாத்தி விட்டுருவா. இப்படி போயிட்டு இருக்கும் போது அதே பாருக்கு பென்ஸும் காந்தாவோட தங்கச்சியும் வந்திருப்பாங்க. கொஞ்சமா காந்தாவோட தங்கச்சிக்கு பென்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவனை கூல் ஆக்கணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து காந்தா வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா தான் புருஷன் தனியாவே இருந்ததில்ல, இப்போ அவ இல்லாம தனியா இருக்கானேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அவனோட கையை பிடிச்சிட்டு இவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. தனியாவும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா, என் புருஷன் எப்படி போயிட்டானேன்ட்டு. இதை பார்த்துட்டு கெட்டு அட்வைஸ் பண்றா, கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையிலேயே நான் சிங்கிள் மதரா இருந்திருக்கேன், எனக்கும் உங்க பிரச்சனை எல்லாம் தெரியுதுன்னும் போது கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அங்க ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஆறுதலா பேசு, அவரை மோட்டிவேட் பண்ணுன்னு சொல்லிட்டு கெட்புலைய போயிட்டு அந்த பென்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அனுப்ப, இது எனக்காக ஒரு சிஸ்டருக்கான்னு நினைச்சு பண்ணேன் அப்படின்னோடனே அவளும் போயிட்டு எல்லாம் சரியாயிரும் சார், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஓவரா குடிக்காதீங்க, நீங்க என்ன தேறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும், ஆல் த வெல், ஆல் த பெஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு போக பென்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கார்ல போதையில கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா என்னன்னா, அன்கான்சியஸா அவன் இருந்துட்டு இருப்பானாட்டிருக்கு. அதனால அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் எடுக்க ட்ரை பண்ண, காந்தா எந்திரிங்க பென்ஸ், கான்சியஸா இருங்க பென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு வழியா திடீர்னு பார்த்தா காந்தா தெரியறா, திடீர்னு பார்த்தா காந்தா தெரியல. இதெல்லாம் பார்த்து அந்த டிரைவர் பயந்துட்டாரு. என்ன ஃபோன் எடுக்க போயிருந்தேன், நீங்க கரெக்டா இந்த வீட்டுல இறக்கி விட்டுருங்கன்னு வீட்டுக்குள்ள கரெக்டா அந்த பென்ஸ் பை உள்ள இருக்கான் இல்லையா, போனதுக்கு அப்புறம் இவளோட பவரை பயன்படுத்தி அவரோட கை கால் இதெல்லாம் ப்ராப்பரா அலைன் பண்ற மாதிரி படுக்க வச்சிட்டு இருக்கா. நான் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்க, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு புருஷனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காந்தா மனசுக்கு வேற வழியே இல்லை, இப்ப நம்ம நானுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை நமக்கானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசிக்க வைக்குது. பென்ஸை பார்க்க அவளுக்கு ஏக்கமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், பக்கத்திலேயே இருந்துட்டு ஒன்னா இருக்க முடியாதுன்ற மாதிரியான மோசமான நிலைமை இல்லையா, தன்னோட கணவர் அவளால தொடக்கூட முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப காந்தா இந்த காண்டலத்தையும் நான் மேலதான் காட்டிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உன்னாலதான் என் வாழ்க்கையும் போச்சு, நீ தயவு செஞ்சு இப்ப என்ன பண்றேன்னா மரியாதையா உனக்குன்னு ஒரு பொண்ணை தேடிக்கோ, இல்ல கலட்கா மட்கல் அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு இருக்கா. ஏன்டா அப்படி பண்ற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு திட்டின உடனே நானுக்கு ரொம்ப ரோஷம் வந்துடும். புரிஞ்சுக்கோ, நான் வேணும்ட்டு ஒண்ணு இப்படி எல்லாம் மாறல. சின்ன வயசுல இருந்து எப்ப பாரு எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல பாதியிலே விட்டுட்டு போக எங்க அம்மா அவங்களுக்குன்னு தனியான ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. என்ன எங்க அம்மா கண்டுக்கவே இல்லை.
சரி அடுத்த வாழ்க்கை ஸ்கூல் டைம்லயாவது மாறும்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை நான் அவ்வளோ விரும்பினேன். பட் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை விட்டுட்டு வேற ஒரு ஆளோட அவள் போயிட்டா. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு லவ் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. மொட்டை மதன் மாதிரி என்ன அவளை கொல்லவா முடியும், எதுவுமே பண்ண முடியலன்றனால நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கான காதல் இப்போ மொத்தத்துக்கு போயிடுச்சு. அந்த ஊரை விட்டே வெக்கேட் ஆகிட்டேன். இதனால நான் சூசைட் பண்ணிக்க போகும்போது என் ஃப்ரெண்டு சப்பி பாய் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணான். அடுத்து நான் இன்னொரு பொண்ணு கூட ஊர் சுற்றிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்னன்னா என்னை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்த்துட்டு இருந்தா. ஆக மொத்தம் இந்த உலகத்தில் தோற்றம் மட்டும்தான் முக்கியம்னு எனக்கு புரிய வந்தது. அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரும் அன்புக்காக எங்களை எல்லாருமே புறத்தோற்றத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் யாரையும் அப்ரோச் பண்ணல, என்னதான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆட்டிடியூடா பேச, இங்கே பாரு உண்மையான லவ்னு ஒன்று இருக்கு, நான் வேணா உனக்கு இந்த பவரை தர்றேன் அப்படின்னு உடனே அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன்ட்டு வேகமாக ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ண போவான். என்னடா நடக்குதுன்னு போது நான் இந்த பவரை மாற்றி விடுறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, உனக்கான லவ் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் உனக்கான பவர் அப்படின்றது வராது தம்பி. இல்லைன்னா நீ இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நானுக்கு ஒரு விஷயம் இப்போ அவள் ஃபுல்லாக பவராகவே கொடுத்துட்டா. அவளை ஃபியூஸ் போன மாதிரி ஆக்கிட்டா. உண்மையான லவ் அவனுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் அவனால் ஒரு பொண்ணு கூட ப்ராப்பராக க்ளோஸ் ஆக முடியும். அவனே ஒரு பையனாக ஃபீல் பண்ண முடியும். இந்த விஷயத்தை அவள் தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாமல் பண்ணாலோ இதை கடவுள் ப்ராப்பராக மாற்றிட்டாரு. அப்போ என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுமான்னு போது, உன் வாழ்க்கை மாறணும்னா நீ உண்மையிலே யாரையாவது காதலிக்கணும். உண்மையான காதல் உனக்கு வரும்போது உனக்கு ஒரு பொண்ணுங்களை பார்க்கும்போது வரக்கூடிய அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதுவும் ப்ராப்பராக வரும்னு சொல்ல இவன் என்ன பண்ணுறான்னா பாரு பப்பு அங்கே இங்கேன்னு எங்கேயாவது போய் தேடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவனோட ஒர்க் அப்படின்றது ரொம்பவுமே ப்ராப்பராக இருக்கும். அங்கே ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்க்கும்போது அண்ணா பொண்ணுடா செம்ம ஃபிகர்னு சைட் அடிச்சுட்டே இருக்க. அந்த பொண்ணு பின்னாடி தான் எல்லா பசங்களும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவளை உஷார் பண்ணுறதுக்காக அவளுக்கு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிவிட்டு அவளை போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேகமாக அந்த ட்ரிங்க்கையும் கொடுக்க, அந்த பொண்ணு குடிச்சதுக்கு அப்புறமா பையன் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு இவனை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து எக்ஸுடைய என்ட்ரி, வேற யாரும் கிடையாது, ஃப்ளாஷ்பேக்கில் சொன்ன பொண்ணு. அப்போ எக்ஸும் இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. நான் யாரை உஷார் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது எக்ஸும் எனக்கு வேணாம், நான் இந்த பொண்ணை உஷார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சரை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அவள் பார்க்க அழகாகவும் இருக்கா, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கா, ஃபேமஸான ஆளாகவும் இருக்கான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். எக்ஸும் இருக்கா இல்லையா, அவள் வேணும்ட்டே நான் கிட்ட போயிட்டு பேசுகிறா. இங்கே பாரு அதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் இப்போ உண்மையிலேயே ஒன்று தான் விரும்புகிறேன், நீ எனக்கு வேணும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ணதுக்கு பேர் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிடறான். அவனுக்குனாலும் கடுப்பு, வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்கூல் லெவல் இல்லையா, அந்த லெவல் எப்படிலாம் ப்ராப்ளம் நடந்தனால வேற வழியில காந்தா பக்கத்துல உட்காந்துருக்கா. வண்டியை நான் வேகமா ஓட்டி உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன் போது அவள் மறைஞ்சு முன்னாடி போறா பின்னாடி போறா. அவன் அப்படியே கதவை திறந்து அவளை கீழே தள்ளி விடலாம் ட்ரை பண்ணுவான். அந்த கோவத்தெல்லாம் விட்டு நீ ப்ராப்பரா லவ் பண்ணு, அந்த இன்ஃப்ளூயன்சர் உனக்கு ஏத்தவளா இருப்பா, அவளை வேணா நீ ட்ரை பண்ணுன்னு சொல்ல வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவான். திருப்பியும் மறுபடியும் காந்தா வண்டியிலே வந்துட்டு இருக்கும்போது அவன் ஸ்பீட் பிரேக் போட்டு விட்டு அவளை கீழே தள்ளி விட்டுருவான். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பென்ஸ் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பழைய மெமரிஸ் காந்தாவோட இருந்தது, ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது, அதெல்லாம் ஃபீலிங்காவே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாண்டிங்கா இருந்தாங்க, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே முடியாத இடத்துல இருக்கோம்ல, என் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே காந்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் காந்தாவோட தங்கச்சி விடுங்க நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், எல்லாமே சரியாயிரும் சார், இப்போ என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்க சார், நான் சமைச்சிட்டு வரேன் சார்னும் போது, நானே செஃப் தாம்மா நான் சமைச்சுக்கிறேன், நீ போயிட்டு தனியா உட்காருன்னு சொல்லிட்டு அவ குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் பென்ஸுக்கு ஆறுதலா தாங்க இருக்கா. அது என்ன ஆறுதல்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு பென்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட். சரின்ட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்ப பென்ஸ் என்ன பண்ணிருப்பான்னா காந்தாவோட அம்மாவை பார்க்க போயிருப்பான். இந்த அம்மா கொஞ்சம் வயசாயிட்டனால மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. காந்தா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள் வருவாம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ உங்களுக்காக ஆசையை நான் சமைச்ச ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்கன்னோடனே காந்தாவை கூட்டிகிட்டு வந்திருப்பா. அவள் பச்சை மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. அதெல்லாம் பார்த்து காந்தா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியில் வரும்போது பென்ஸுக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி உளைச்சலாகவே இருக்குது. என்னடா என் பொண்டாட்டியை நம்ம விட்டுட்டோமோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது காந்தாவுடைய அம்மா கணக்கு காந்தா தெரியுறா. காந்தா இங்கே வா ஓடிவான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு எல்லாருக்கனுக்கும் சில சமயம் தெரியவா இல்லையா, விடுங்க தெரியாம நடந்துருச்சேம்மா அதை விடுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு பாட்டி காந்தாவை பார்த்துட்டு கத்திட்டு வான்ட்டு மல்லாக்கப்படுத்திட்டு கத்திக்கிட்டு கிடக்கு. அது பயத்துல இருக்கும் போல பாவத்தை. அப்புறம் இன்னொரு சைடு என்ன காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த நான் பய உள்ள இருக்கான் இல்லையா, அவன் நிறைய பொண்ணுங்களை பாக்குறதுக்காக வெளியில போயிட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் காந்தா டேய் பொண்ணு பின்னாடி போகாதடா கலத்கா மட்கள் அப்படின்னும் போது, ஏமா பொண்ணை போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், நீ அதுலலாம் தலையிடாத அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை தேடி போகிறதுக்கு தான் ஐடியா கொடுத்துருப்பா காந்தா. இவள் ஃபுட் பிளாகர் மாதிரி எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஊர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி எப்போவுமே என்ன பண்ணுவானா, நிறைய பேர் கூட செல்ஃபி எடுப்பா, நிறைய பேர் கூட அட்டாச்சாக இருப்பா. அவளை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு செல்ஃபி பூத் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லும்போது எக்ஸும் அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த பொண்ணு பேர் டூன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா,
சரி நம்ம செல்ஃபி எடுக்கலான்னும் போது எக்ஸு ஒரு பக்கத்துல இருக்க. வேணும்ட்டே என்னன்னா எக்ஸுவை வெறுப்பேத்துறதுக்காகவே இந்த நான் பயவுல போயிட்டு டூன் கூட க்ளோஸா இருக்கான். இது எக்ஸு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டூன் வாயில ஒரு தேனி கொட்டிருது. அங்க இருந்து சூரியகாந்தி பூல இருந்து வாய் பெருசா வப்புன்னு வீங்கிருது. அவளை கூட்டு வரும்போது நானோட மூஞ்சினா மாறிடுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை ஏதாவது மாத்தணும் இல்லையா, கொஞ்சம் எக்ஸைட்டடா அவளை ஹாப்பியா வச்சிருக்கணுன்றதுக்காக மேலே ஜூஸை ஊத்திட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இவளுக்கும் அந்த ஃபீல் தெரிய வருது. இப்போ பூச்சியெல்லாம் இவங்க 2 பேரையும் துரத்தின உடனே 2 பேருமே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அந்த டைம் பார்த்து கோவத்தில் விழுந்த 2 பேரும் அப்படியே மருத்துவ மூத்தம் வேற கொடுத்துக்கிறாங்க. இந்த கருமத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி எக்ஸு இருக்கா இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா டூன் பொண்ணு மனசுல இப்போ நான் வந்துட்டாங்க. இப்போ இது ஒரு ஐடியா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கெட்டு இருக்கா இல்லையா, நான் வீட்டுக்கு பக்கத்துல தான் குடி வந்திருக்கா. அவளை கடங்காரங்க எல்லாம் வந்து அடிக்கடி திட்டுறது மிரட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆம்பளை துணை இல்லாம நீ எப்படி இருக்க அப்படின்னு போது அதெல்லாம் இருந்து பழகிட்டே நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன்லாம் பார்க்கும்போது நானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டு உன் பையனுக்கு இது படிக்கிறதுக்கு இந்த ஐபேடை வச்சுக்கோ அப்படின்னும் போது அந்த குட்டி பையன் கேட்டுக்கிட்டே இருப்பான். எனக்காக வேணா நீ முதல்ல வச்சுக்கோன்ட்டு அங்கிட்டு போயிடுவான். ஆக மொத்தம் நான் வந்து இந்த பொண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டல. பட் இருந்தாலுமே அவன் கொஞ்சம் பிளே பாய் தான். அப்போ என்ன பண்றது, அவனோட வருங்காலத்தை சைட் அடிக்கணும்ட்டு டூன் இருக்கா இல்லையா, அவளோட போட்டோஸ்லாம் பார்த்து அப்படி ஈன்ட்டு பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான். சரின்ட்டு இப்போ புரிய வருது காந்தாவுக்கு. ஸோ இவன் தான் சரியானவன்ட்டுன்னு. ஆனால் இந்த எக்ஸு வந்து இடையில வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான். நான் நீ எல்லாமே இருக்க மாட்டேன் ப்ளீஸ் எனக்காக வான்னு சொல்லும்போது அவன் கடுப்பில் அவளை கத்தி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியை போட்டு எட்டி மிதிச்சிட்டு இருப்பான். அந்த தூய்மை பணியாளர் இருக்கார் இல்லையா, மரியாதை எடுத்து வை இல்லைன்னா வந்து கெண்டக்காலை ஒடிச்சு போடுவேன் மிரட்ட எல்லா குப்பையும் எடுத்து வச்சிருவான். அதே மாதிரி பென்ஸு காந்தா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு ஹார்பருக்கு வந்திருப்பாங்க. அங்க இருக்க யாராவது தொழிலாளிகளுக்கு புதுசா ஏதாவது விஷயம் அப்டேட் தெரியுமான்னு கேட்கறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தா இங்க பாருங்க கடல்ல தற்கொலை பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கும் சார், அவங்க ஒய்ஃப் உயிரோட இருந்தா உண்டு இல்லைன்னா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை நினைச்சு காந்தா சீக்கிரமே நானுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை செட் பண்ணி விடணும்னு வந்துடுறா. அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ளாட்டியே சட்டை எல்லாமே இங்க வந்துட்டு அடி நடிச்சுட்டு பாரு பொண்ணு பின்னாடி சுத்தாதடா, உனக்குன்னு ஒரு நல்ல லவ் நான் செட் பண்ணி விடுறேன் ப்ளீஸ்டா, உனக்கு ஒரு கும்பிடு, உன் வாழ்க்கைக்கு ஒரு கும்பிடு ப்ளீஸ்டான்னு கெஞ்ச. நான் இந்த காந்தா பிள்ளைய அம்மா மருந்து தான் பாக்குறான் போல. அவ கெஞ்ச சரி ஓகே உனக்காக நான் ட்ரை பண்றேன், மற்றபடி என் மேல பொண்ணுங்க விழுந்துச்சுங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, அங்கே என்ன விஷயம் நடக்குதோ அதுக்கு நான்லாம் பொறுப்பு கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த டூன் பிள்ளை இருக்குல்ல நிறைய ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவ கொஞ்சம் மொரட்டு இன்ஃப்ளூயன்சர் போல. ஸோ எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்துட்டு எப்ப பாரு லைவ்லேயே இருப்பா. அந்த டைம் பார்த்துட்டு இந்த பையன் உள்ள நான் இருக்கான் இல்லையா, இவளுக்கு போயிட்டு ஃப்ளார் பொக்கே கொடுக்குறான். அது எல்லாத்தையுமே எக்ஸோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் சரி நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம் எப்படியாவது உஷார் பண்ணுவோம்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே நேரத்துல கெட்டு பிள்ளைய கடங்காரங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம நான் என்ன பண்றேன்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். எப்ப பாரு காந்தா விரல வச்சு அசைச்சா ஏதாவது பொருள்லாம் கிடைக்கல, அது மாதிரி இவ ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த நானும் ட்ரை பண்றான், ஒன்றும் நடக்கல. அப்பன்ட்டு வேணும்ட்டு என்ன பண்றான்னா அந்த கெட்டு இருக்கா இல்லையா, நானும் ஒரு ரூம் எட்டி பார்த்துட்டு எதுக்காக இங்க வந்த ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான் நாளையா அப்படின்னு சொல்லும்போதே அவ கால் தடிக்கு கீழே விழுந்துறா. ஹேண்ட்ஸமா போடா எருமை, கால் சுளுக்கிருச்சுடா எருமை மாடுன்ட்டுன்னு அவனோட ஐபேடு கொடுத்துட்டு தேங்க்யூ அவன் எழுதி வச்சிருப்பா. ஸோ இந்த கால் சுளுக்கிருச்சுலன்ட்டுன்னு பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவன் வச்சிருப்பான் போல. காலுக்கு தேவையான அந்த தைலம் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க. ஸோ அந்த தைலத்தை போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் கால் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுவானா காலுக்கு மசாஜ் பண்ணி பொறுமையா போட்டு விட்டுட்டு இருக்கான். இவனுக்கு பெருசா எந்த ஃபீலுமே வரல. பட் கெட்டுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இந்த மருந்து நீ டெய்லி போட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில பார்த்தோன்னா அந்த மர்லின் மன்றோ மண்டை இருக்கா இல்லையா, இவன் பின்னாடி துரத்துக்கிட்டே வர. இதை பார்த்து கெட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணு எனக்கு என் பேபி வேணும்னு கேட்க, என்ன மட்டும் காப்பாத்தே அவகிட்ட இருந்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே உனக்காக நான் காப்பாத்துறேன் அப்படின்னு போதே கதவை திறந்துட்டு அவ இல்லைன்னு நினைச்சு இவன் ஓடி போயிடுவான். அந்த பொண்ணு மறுபடியும் நின்றுட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ நானும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவ தேவையில்லாத செய்கைகள்லாம் நிறைய பண்ண ட்ரை பண்ண. நான் அதுக்கெல்லாம் லாயக்கப்பட மாட்டேன் போமானோடனே அந்த பொண்ணு போயிடுவா. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா இங்கே பென்ஸோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அவர் வந்து செஃபாக தான் இருக்கார், அதைத்தான் ஆஃபீஸுன்ட்டு. அங்கே நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியா டேட்டிங் ஆப்பெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. வேணும்ட்டே பென்ஸுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு அண்ட் இதை வச்சுட்டு உனக்கான ஒரு லவ்வரை தேடு பென்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. பட் பொண்டாட்டி இப்போ காணாம்ல, அதனால அவன் இதெல்லாம் பண்ணலாம்லன்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி காந்தாவுக்கு என்னன்னா இந்த நானுக்கு உண்மையிலேயே லவ்வர் கிடைக்குமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் வேகமாக காந்தா புருஷன் இங்கே வந்துடுறாரு. அங்கே வாங்கிட்டு சரக்கா அடிச்சிட்டு இருக்க. சரின்ட்டு இப்போ நான் இதான் வாய்ப்பு, ஒரு பிள்ளைய உஷார் பண்ணுறதுக்கு நமக்கே வந்து கடவுளே ஸ்பான்சர் பண்ணுறாருன்ட்டுன்னு நிறைய ஃப்ளார் பொக்கே அவளுக்கு கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது ஒரு சப்பி பாய் இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, இந்த பிள்ளையோட அதாவது கெட் பிள்ளையோட மேனேஜர் இருக்கார்ல அந்த ஆள் தான். வாங்க அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ மேலே குளோரோஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த குளோரோஃபார்மை போட்டு மயக்கிட்டு இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்ட்டு அந்த பையன் வந்திருப்பான். ஸோ அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற அந்த டைமுக்குள்ள வேகமாக அந்த நான் பையவுல இருக்கான் இல்லையா வந்து போட்டு அடின்னு அடிச்சு மொத்தத்துக்கு என்ன நடந்துடும்னா நான் உங்களை காப்பாற்றிட்டேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுறா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான அந்த காதல் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஸ்டார்ட் ஆயிருது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே கெட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்குன்னா உடம்பு சரியில்லை, வேலை ரொம்ப அலுப்பாக இருக்கும் போல, என்னால் முடியலையே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சரக்கு வேற அடிச்சிருக்கா. கெட்டு ஒரு சைடு முரட்டு போதையில இருக்காரு, பென்ஸ் ஒரு பக்கம் முரட்டு போதையில இருக்க. இப்ப பென்ஸ் கூட காந்தா இருக்கனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, மிஸ் யூ புருஷா அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ அந்த பிள்ளைய உஷார் பண்ணிட்டு வீட்டுக்கே கூட்டு வந்துடுறான். 2 பேருமே கண்ண பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏதாவது ரொமான்ஸ் நடக்குமா அப்படின்னு ஐட்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குங்க. அது வேற எதுவும் இல்லை, கிஸ்ஸிங் மூமெண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். மாத்தி 2 பேரும் கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்களா. அப்பன்னு பார்த்து இந்த கெட்டு இருக்கா இல்லையா, போதில் வந்துட்டு நீ ஏமாத்திட்டு இவ கூட போயிட்டு இருக்க பேர்டா அப்படின்னு மயங்கி விழுக, எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாலேன்ட்டுன்னு அவளை தூக்கி இங்க ரூம்ல போட்டு வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அறிவு இருக்காடி உனக்கு, நானே பம்பாடு போட்டு ஒரு புள்ளைய உஷார் பண்ணி வச்சிருந்தா எப்படி அடிக்கு எடுத்து விடுவா போதைக்காரின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவ போதையில வந்துட்டு என்னங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு விட்டுட்டு போன யாரோ ஒரு பையனை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி ஜாம்பி மாதிரி ஆடி இருப்பா. சரிங்க சார் மன்னிச்சிருங்க நான் வேணும்ட்டு பண்ணலன்னு போது எதுக்குடா அவளை திட்டிக்கிட்டு இருக்கான்னு போது நேற்று நைட் இவ கெடுத்துட்டா அப்படின்னு. என்னது மறுபடியும் முதல்ல இருந்து நீ இப்பெல்லாம் தப்பு பண்ணிட்டியா, உனக்கு எதுவும் ஆகலையான்னு போது அந்த கெடுக்கல, இவ வேற ஒரு விஷயத்த எடுத்துட்டா நான் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே காந்தாவுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த டூன் பொண்ணை பார்க்கும்போது இவனுக்கு பெருசா எந்த ஃபீலுமே வரல. என்ன பண்றது, நான் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ளாட்டி இந்த கிராதகி வந்து கெடுத்து விட்டுட்டான்னு சொல்ல, அப்போ உனக்கு எதுவுமே ஆகலையா, அவளை பார்க்கும்போது இந்த ஹார்ட் பீட்லாம் அதிகமாகலையான்னு போது நெஞ்சில யானை எட்டி மிதிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுமா, இதுதான் காதலா அப்படின்னு கேட்பாங்களா. ஆமான்னு சொன்ன உடனே டூன் அடுத்த ஷூட்டுக்கு போயிட்டு இருக்க. இவ ரொம்ப ஃபேமஸான பொண்ணு போல, நிறைய ஷூட்ஸ் இவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எல்லாரோடையும் போட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவன் வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த டைம் பார்த்துட்டு நம்மளோட நான் இருக்கான் இல்லையா, வரிசையா ரோஸ் கிஃப்ட் பண்றா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரோஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு ட்ரிபிள் ரோஸ், அப்புறமா வரிசையா பொக்கேவை மாத்தி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லா ரோஸையும் வாங்க அவளுக்குன்னா சந்தோஷம் தாங்கவே முடியல. நீங்க தான் எனக்கானவர் அப்படின்னும் போது ஒரு அழகான பொண்ணுக்காக இது கூட பண்ணலன்னா நான் எப்படி ஒரு நல்ல பையனா இருப்பேன்னு சொல்லும் போதே கூட இருக்க அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிடுறா. எப்படியோ ஒரு வழியா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிரு. அதான் ஃபியூஸ் பண்ணாலும் நான் ப்ளே பாய்டா அப்படின்னு கெத்தா நான் சிரிச்சிட்டு இருக்கான். அதே பிளேஸ்ல தான் கெட்ட என்ன பண்ணிருப்பானா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பா. அப்ப ட்ராலியை தள்ளிட்டு வரும்போது குட்டி பையன் கீழே விழுக, அந்த ட்ராலி தனியா அனாமத்தா பறந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த ட்ராலி அப்படியே நானை பிக் பண்ணிட்டு அவன் ஸ்பீட் பிரேக்ல மாட்டி அவனுக்கு படாத இடத்துல அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாம அந்த பொருள் எல்லாமே நானை குத்துன்னு குத்தி மொத்தத்துக்கு போயிட்டு வடிவேலு பறக்கிற மாதிரி அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கான் பாவத்தை. இப்போ நானோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, ஐயோ போச்சே மூமெண்ட் தாங்க அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க. பாவம் பிள்ளை, அவ வாழ்க்கையே எதை நோக்கி பயணிச்சிட்டு இருந்துச்சோ அந்த பயணம் வந்து பாதியிலேயே ஸ்டாப் ஆன மாதிரி போயிடுச்சு. கெட்டதெல்லாம் தெரிஞ்சு அடி சண்டால பாதகத்தின் போது கையெடுத்து கும்பிட்டுட்டா. அவன் வலி தாங்க முடியாம என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் மன்னிச்சு நான் தெரியாம பண்ணிட்டு, ஐ எம் சோ சாரின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பெரிய குசி ஜோதிகா நினைப்பாடி, என் வாழ்க்கையில கபடி விளையாண்டுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சண்டை போட, காந்தா உட்கார்றா போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம் போது எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. உன்னால தாண்டி என் வாழ்க்கை போச்சு நாசமா போகன்னு சொல்லும்போது அப்படியே இந்த நானும் மாதிரியே இந்த குட்டி பையனும் சேர்ந்து வம்பிழுத்துட்டு இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது சில்லி வண்டாலாம் வந்து நம்மள கலாச்சிட்டு இருக்கேன், என்னடா இது வாழ்க்கை மோகன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி வா டாக்டர்கிட்ட போலான்ட்டு அங்கே அவனை டாக்டருக்கு அனுப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸ் என்ன பண்ணுறான்னா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அங்கே காந்தாவோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா அம்மாவை டேக் ஓவர் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. ஆனால் என்ன பென்ஸுக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பென்ஸ் இப்போ தனிமையில் இருக்கான். காந்தாவோட தங்கச்சி அந்த தனிமையை யூஸ் பண்ணிக்க பார்க்குறா. அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனை உஷார் பண்ணணுன்றது அவளுடைய ரொம்ப நாள் ஆசை. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், ரசித்த விஷயங்கள்னு எல்லாத்தையும் பண்ண. காந்தாவை பற்றி அவன் ஃபீல் பண்ணுற பார்க்கும்போது இவளுக்கு கடுப்பா, அது மூஞ்சியை திருப்பிக்கிட்டே இருக்கா. அவதான் போயிட்டால, அப்புறம் அவளை பத்தியே அவன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ண. ஆனா பென்ஸ் மனசுல ஆறாத ஒரு வடும் என்னன்னா, நம்ம பொண்டாட்டி எப்படி போனா, உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அதை நினைச்சு பென்ஸும் அப்புறம் காந்தாவோட அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு. ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, இன்னொரு பக்கம் காட்டலேன்னும் போது என்ன ஆச்சுன்னா, டாக்டர் சொல்லியிருக்காரு ஒத்தடம் கொடுத்தா சரியா போயிடும்ட்டு. உடனே காந்தா ஏதோ குழந்தை நினைச்சிட்டு அவனுக்கு ஒத்தடம் கொடுக்குறேன்னு கிளம்ப. ஏமா நீ பொம்பளை பிள்ளை தானம்மா, கொஞ்சமாவது அறிவு இருக்காமா, நானே பாத்துக்கிறேன், எப்ப பாரு ஏதாவது ஒண்ணுன்னா ஹெல்ப் பண்றதுக்கு நீ இப்பெல்லாம் கிளம்பி வராதன்னு போது காந்தா ஏதோ பண்ணிட்டு இருக்கா லூஸ் மாதிரி. இதெல்லாம் பார்த்து நானுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. இது தெரியாத நானோட ஃப்ரெண்டு என்ன நினைச்சுக்குவான்னா, காந்தா திரும்பி நின்றுட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளை பார்த்து ஏதோ தப்பா பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு காம கொடுறா, உனக்குலாம் அறிவே இல்லையாடா, நீ எல்லாம் என்ன மனுஷனாடா, எப்படா இருக்க அப்படின்னு திட்ட. டேய் நான் இருக்க பிரச்சனை இல்லை, நீ வேற சும்மா இருறான்னு சொல்லிட்டு நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்பதான் சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை மச்சான், என் ஆள் டூனை பார்க்கணும், நீ கூட்டு போடான்னு. குண்டும் குழியும் இல்லாத ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே தலைவனுக்கு இங்க பிரச்சனை அடிபட்டு இருக்கு, அதுல இப்ப குண்டும் குழியுமான ரோட்ல வேற வண்டி எடுத்துட்டு போறாங்களா. நான் நினைச்சேன், ஏன்டா உன் கூட வந்தேன்னு இருக்கு, என் பொழப்பு இங்க சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கு, நான் உன் கூட இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டூனை காட்டுறாங்க. அவன் எல்லா கஷ்டத்தையும் காதலுக்காக கடந்தேன்னு சொல்லிட்டு டூனை பாக்குறதுக்காக வந்துடுறான். அவன் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்
மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை வந்து வித்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு மொரட்டு இன்ஃப்ளூயன்சர் போல. அவ நானை பார்த்த உடனே பேபி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றிவியானோன்னு என்ன பேபின்னு இவனும் கேட்டுருவானா. உன் கூட தனியா அந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ணணும், வண்டியை நீ ஸ்பீடா ஓட்டணும்னு சொல்ல, வண்டிய நானு ஸ்பீடா நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டான் போல. ஏற்கனவே எனக்கு இருக்க பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ரோடு ஃபுல்லா குண்டும் குழியுமா இருக்கனால அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஆனாலும் அவன் போயிட்டு தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் சீவல் முடிஞ்சிருச்சா, இப்ப செதறல். நாய்க்குட்டியை வச்சு அவ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் போல. ஒவ்வொரு நாய்க்குட்டியை வச்சு இவ போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இவனும் போயிட்டு போட்டோகிராஃபர் மாதிரி எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவளை போட்டோ எடுக்கிறேன்னு போகும்போது உறங்கிக்கிட்டு இருக்க நாய் வாழை மிதிச்சிடறான். நாய் வாழை மிதிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியுமே. இவன் மேல எல்லா நாயும் நடந்துட்டு போயிருது. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். அடிபட்ட இடத்துலயே பட்டக்காலிலே படும் கெட்டக்குடியே கெடும்ன்ற மாதிரி ஒவ்வொரு நாயும் அவனை போட்டு கொஞ்சுறேன்னு அவனுக்கு அடிபட்ட இடத்துலயே வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பேபி உனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்குமா, நீ ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல, என் வாழ்க்கை போச்சு பேசாம ரீன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். அண்ட் இப்ப காந்தாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. காந்தா என்ன பண்றான்னா அவ பவரை எல்லாரும் இருக்காங்க இல்லைன்னா பார்க்காம வேகமா கண்ணாடிக்குள்ள போறா. போகும்போது தான் தெரிய வருது நம்ம ரூமுக்குள்ள அவ போன விஷயத்த யாரோ பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கடைசியில தான் கெட்டு இருக்கால அவ பார்த்துருப்பா. அவ ஏதோ பேய் பூதம் சாத்தான்னு நினைச்சிட்டு கடவுளே கடவுளே காப்பது, கடவுளே 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 கடவுளேன்னு கும்பிட்டுட்டு இருக்க. இங்க பாருமா, நானே கடவுள் தாமா, நீ கவலைப்படாத, நான் சாத்தானும் கிடையாது பூதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க பாரு எனக்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்துருக்காரு, நானுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வரிசையா கெட்டப்லாம் மாறி காட்டுவா. தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் வேருக்கு மாறி காட்டுவா. அடுத்து பாத்தீங்கன்னா வரிசையா ஒவ்வொரு கெட்டமும் எதுக்கு சேஞ்ச் ஆகி காட்டுறான்னா, நான் கடவுள் நானுக்கு ஒரு வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவ பிடிச்ச மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர. இதுக்கு மேல என்ன கடவுள்னு நம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான தாய் மூவி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்ன்றதுலயே குறியா இருக்கு. இது நானுக்கு பிடிக்கவே இல்லை. டூன் போதும், நமக்குன்னு இடையில வந்து பிரைவேட் டைம் எல்லாம் இருக்கணும். ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமான்னு சொல்லும் போதே அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ மேல இவன் கை வைக்க ரெண்டு பேருமே கையில சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கு இந்த ரொமான்டிக் மூவி பார்க்க. இவங்களுக்கு இடையிலையுமே ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஐ டு ஐ ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு. இருந்தாலும் நான் தலைவன் வேற மாதிரிங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு பஸ் மாதிரி இருக்கும். அதுல போயிட்டு அப்படி ரொமான்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவனுக்கு அடிபட்டுருதுங்க. என்னடா இது வாழ்க்கைன்னு அடிபட்டு அவனை அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணும் உதச்சிட்டா போல. சே, ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் சூனியம் வைக்க கூடாது கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் காந்தாக்கு எடுத்தா, அதுக்கடுத்து கெட்டு பிள்ளையோட அந்த ட்ராலிக்கு எடுத்துச்சு, இப்ப நாய்க்குட்டி மிதிச்சிச்சு, வண்டி எல்லாம் அடிச்சிச்சு. நான் என்னதாண்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு பாவம் நான் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து காந்தாவுக்கு வேற வருத்தமா இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு வழியா லவ் செட் ஆயிடுச்சுன்னு புரிய வருது. இப்ப என்னன்னா கெட்டு இருக்கா இல்லையா, அவளை வந்து இவங்க டீமா சேர்த்து அனுப்பி விட்டுருப்பாங்க இந்த டூன் பிள்ளையே வேவ் பாக்குறதுக்கு. அவன் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த நான் பயவுளியோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பொக்கே கொடுக்கறது திங்ஸ் கொடுக்கறதுன்னு இருக்கு. அது எல்லாத்தையுமே இவங்க வீடியோவா எடுத்துட்டு இருக்கானுங்க. அண்ட் இடையில வாய்ப்பு கிடைக்கும் போது கெட்டுக்கிட்ட அவன் கடலை போட ட்ரை பண்றான். ஆனா அவ நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுட்டே இருக்கா. இவன் என்னதான் வாழ்க்கையில வலிக்கு விழுந்தாலுமே சரி பாத்துக்கலான்ட்டு அந்த பொண்ணோட வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய டெடிபர்ஸ் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க டெய்லின்னு அனுப்பிட்டு இருக்க. இந்த பொண்ணு இந்த டெடிபர்ஸ் எப்படி பார்த்துட்டு இருக்கா, அதே மாதிரி நானும் என்னவா கவனிக்கிறான்றத ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன்னா நிறைய டெடிபர்ஸ் சுத்தியுமே இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் மட்டும் கொடுத்தது கிடையாதுன்றதும் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. பசங்களுக்கு காதல் வந்துட்டா சில சமயம் இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா. இப்ப பென்ஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க. காந்தாவோட நினைவுகள்லயே நிக்கிறாரு, நடக்கிறாரு, உட்காராரு, அவளோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ள என்ன டவுட்னா, நம்ம பொண்டாட்டி திருப்பி வந்துருவாளா வரமாட்டாளா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது காந்தாவோட கையெழுத்துல இவரோட ரெசிபியோட சேர்த்து ஏதோ எழுதி விளையாண்டுட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்து ரெண்டு பேரும் விளையாண்டது எல்லாத்தையுமே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காந்தாவும் அந்த இடத்துல தான் இருக்கா. நம்ம வீட்டுக்காரு நம்ம எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறாரு, மனுஷா மன்னிச்சிரு அப்படிலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சே, நானும் என் புருஷனும் இருந்திருந்தா இந்த நானுக்கு போயிட்டு எதுக்காக வாழ்க்கையை திருத்திட்டு இருப்பேன், இந்நேரம் என் கணவரோட நேரம் ஒதுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பென்ஸ் அழுதுகிட்டே இருக்காங்க. அழுகும்போது பாத்தீங்கன்னா இப்போ காந்தாவோட தங்கச்சியோடைய என்ட்ரி. அந்த டைம்ல கண்டிப்பா இப்ப காந்தா ஒளிஞ்சிட்டு தான் ஆகணும். ஏன்னா காந்தாவோட தங்கச்சி கணக்கு அவ தெரியவா. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. இப்போ நான் உங்களுக்காக ஒரு மேஜிக் பண்ணியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் வெளியில போறோம், எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அவ பேச. இதெல்லாம் கேட்டு பென்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா இது காந்தாவுக்கு பிடிக்கலங்க. அவளோட இன்டென்ஷன் வித்தியாசமா இருக்கு இல்லையா. இப்போ உள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு காந்தாவோட தங்கச்சி எட்டி பார்க்க ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு உட்காந்துறாங்க. அந்த பொண்ணும் போறாளான்னு பாக்குறதுக்குள்ளாடி காந்தா இங்க ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. ஐயோ போய் தொலைடி, எவ்வளவு நேரண்டி நீ பண்ணுவ அப்படின்ட்டு அவளும் பாவம் அந்த இடத்துலயே இருக்கா. சரின்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு வெளியில வந்து பார்த்தா காந்தாவோட தங்கச்சி பென்ஸ் எங்கேயோ கூட்டிட்டு போயிடா. இது எல்லாமே காந்தாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப காட்டிட்டு இருக்காங்க நானுக்கு அடிபட்டனால அந்த அடியை சரி பண்றதுக்கு ஏதோ ஸ்ப்ரே வாங்கியிருப்பான் போல. கொடுத்தவன் அப்படியே மேல இங்கேயும் அவனை பார்த்து சிரிக்க, சோதிக்காதீங்கடா என்னன்ற மாதிரி அவனுக்கு வந்தாதான்டா தெரியும்ட்டு பாவத்தை
இந்த நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே கெட்டோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ உடம்பு சரியில்லாம மயங்கி இருப்பானாட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அப்பா மாதிரி தோல்ல தூக்கி போட்டுட்டு வேகமா அவனை வண்டியில வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர கேட்டுக்கோ இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, உன் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஆயிருக்குன்னு சொன்ன உடனே அவளும் வரதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம என் பையன் எங்க இருக்கான்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, சத்தா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, எப்ப பாரு உங்களையே நீங்க கவனிக்காதீங்கன்னு. கெட்ட பார்த்த உடனே நானுக்குமே புரியுது இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அவளோட பாஸ் இவன் தானே, ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க. போ உன் பையனை பாரு, நான் உனக்கு திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி அவள் உள்ள போயிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் கீழே விழுக்காட்டி விட்டதுக்குன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கதவை திறக்க தெரியலைங்க. அண்ட் எப்பவும் போல டூனுக்கு நிறைய டெடி பர்ஸ் எல்லாம் வரிசையா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போய்கிட்டே தான் இருக்கு. அவன் என்னென்ன கலர்ல ட்ரெஸ் போடுறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி இந்த ஃப்ரெண்டு வந்து டெடி பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு சந்தோஷமா சேர்த்து வச்சுக்கிட்டு தாங்க இருக்கா. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல கடுப்பாகுது. ஆனாலும் அந்த ஃப்ரெண்டு கெட்ட இடையில பார்க்கும்போது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அண்ட் டூன் இருக்கா இல்லையா, அவ இந்த டெடி பேரை கட்டி இது கியூட்டா இருக்குல்ல, இதை நான் வச்சிருக்கேன், என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தான்னு பீத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அவ பண்ற விஷயத்தை யார்கிட்டயாவது பீத்தலன்னா உயிரே போயிரும் போல. ஃப்ரெண்ட்ஸ், இதோ உங்களுக்காக மூட்ல இவ என்ன பண்ணிடுறான்னா அந்த கிஃப்ட் டெடி பேர் எல்லாம் வச்சு உருண்டுட்டு இருக்கா. இவ கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், வெளி உலகத்துல காட்சிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. அண்ட் இப்ப கெட்ட என்னன்னா வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது முன்னாடியே நான் எல்லா ஃபுட்டும் அந்த குட்டி பையனுக்கு தேவையானது பிடிச்சது பிடிக்காததெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். குழந்தை சாப்பிடலன்னா முதல்ல அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு நான் அட்வைஸ் பண்ணேன். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு வா அப்படின்னும் போது என் பையன் கிட்ட நீ எதுக்கு பழகுற அப்படின்னா, அப்போ நான் ஹெல்ப் பண்ணா ஓகே, நான் வேலை கொடுத்தா ஓகே, ஆனால் உன் பையன் கிட்ட பழகக்கூடாதான் நான் கேட்பான். அப்போ ஒரு ஆன்ட்டி வராங்க. இவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு மாத்தி என்னன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பணம் கொடுங்க, அது நன்கொடையா இருக்கும்னு அந்த அம்மா என்ன பண்ணிடும்னா இப்போ நான் கிட்ட காசு வாங்கிடுது. ஏன்டா நீ கொடுத்தனும் போது உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்னு அந்த ஆன்ட்டி சொன்னாங்களேன்னு நான் கலாச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, என் பையன் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாத, உன்னோட பழக்கம்லாம் என் பையனுக்கு வந்துட போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கெட்ட திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு நான் ஒன்னும் பையன்ட்டெல்லாம் பழகல, சின்ன பையன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பண்ண, அவ்வளவுதான், ஆசைப்படுறது குட்டி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறது என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஜாலியா தலைவர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. டூன் கூட நிறைய சேட்டுகள் என்ன மெசேஜ்கள் என்ன, இவனை விட காந்தாப்புல சந்தோஷத்தின் உச்சியில இருக்கா. ஒரு வழியா இவனுக்கு காதலு கப்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம செட்டில் ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ஜாய்டா அப்படின்னும் போது இப்போ டூனோட அசிஸ்டன்ட் காட்டுறாங்க. அவ வந்து பக்கு 2 ரெடி பண்ணி இதை ஃபுல்லா நம்ம ரூம்ல செட் பண்ணி வச்சிருந்தா உங்களோட லவ், உங்க ரொமான்டிக்கல் எலிமெண்ட் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆகும், நீங்க வந்து நட்சத்திர கப்பலா மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் 2 பேருக்கும் இடையில இந்த கேண்டில் லைட் டின்னர். ஸோ என்ன நடக்கும்னா டூன் முழுக்க நானுக்காக சமைச்சு வச்சிருப்பா. அதை வந்து லைவ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான், என் ஆளோட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ அவள் வந்து சரியான கேமரா கான்சியஸ் தானே ஆள் போல. 2 பேருக்குமான சாப்பாடு வாங்கி எல்லாத்தையும் எடுத்து வைக்க, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்னா சொல்லிட்டு நான் சைட் அடிச்சுட்டே இருப்பான். உள்ள அவளை பார்த்தவொடனே கூட்டிட்டு போகணுன்ட்டு 2 பேருமே வராங்க. ஒன்னா சாப்பிட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் போயிருப்பான். அப்போ ஃபுட்டும் இருக்கு. இந்த ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சாப்பிடணும்னு தோணும். அவன் தான் பார்டெண்டர் ஆச்சே, செம்மையா டேஸ்டியான ட்ரிங்க் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரிங்க் குடிச்சுக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ குடிக்கிற ட்ரிங்க்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. அது என்னன்னா ஒரு செயின். ஸோ இந்த செயினை வந்து அவ கழுத்துல எல்லாம் போட்டு விடுவான். போட்டு விட்டோன்னே இது எல்லாத்தையுமே அந்த எட்டி பார்த்துட்டு இருப்பா. எதுக்காக அப்படின்னா இந்த பொண்ணு மேல ஒரே சந்தேகமா இருக்கும். அப்ப திடீர்னு லைட்டா அந்த கெட்டு மூவ் ஆகுறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சாரி தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் தட்டி விட்டு போகும்போது அவ என்ன பண்ணுவான்னா ஒரு பக்கை எடுத்துடுறா. அப்ப இது என்னன்னு செக் பண்ணும்போது நான் பாக்குறேன் போது அதுக்குள்ள கேமரா இருக்கிறது தெரிய வந்துச்சு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு டூன் கிட்ட கேட்க ஒன்னும் இல்ல மன்னிச்சிருக்கும் போது வரிசையா டெடி பேர் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு பார்த்தா எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதான்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். நானு என்னதான் நான் பிளே பாயா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த பொண்ணையும் வீடியோ எல்லாம் எடுத்து மிரட்டல. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. நீ இப்படிதான் பண்ணுவானா நீ எனக்கு தேவையே இல்லை. லவ்ன்ற பேர்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு போது வேற ஏதாவது கேமரா இருந்தா எடுத்துக்காட்டுனா அவ பட்டன் கிட்டேயே ஒரு கேமரா வச்சிருப்பா. ஆக மொத்தம் இந்த பொண்ணு இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற ரொமான்டிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவா போட்டா நிறைய வியூஸ் வரும்னு நினைச்சிருப்பா போல. இதெல்லாம் கேட்டு கடுப்பாயிட்டு வெக்ஸ் ஆனவன் நான் தனியா போயிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான். பப்ல போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது மன்னிச்சிரு நான் வேணும்ட்டு பண்ணல அப்படின்னும் போது நானும் வேணும்ட்டு பண்ணலாமா, நான் பிளே பாயா அப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, நீங்க அப்படியே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபீலிங்ல தான் இருப்பான் போல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு பார்த்தா இந்த பொண்ணு சரியான இன்ஃப்ளூயன்சர் போல. இப்ப மக்களே இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டோட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நீங்க இருந்தா போதும், நீங்க எனக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கா. இந்த காட்ல அவன் என்ன பண்ணுவான்னா காரை எக்கு தப்பா ஓட்டிட்டு போயிட்டு கடல்ல விழுந்துருவாங்க. ஆக மொத்தம் அந்த பொண்ணு முரட்டு இன்ஃப்ளூயன்சரா இருப்பா போல. லவ் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து பிரேக்கப் ஆகுறது, கல்யாணம், குழந்தைன்னு எல்லாத்தையும் வீடியோல இதோ உங்களுக்காகன்னு போடுற டைப் போல. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு அழுதது, அவ கூட சண்டை போட்டது, இதெல்லாம் அவன் மைண்ட்குள்ள போயிட்டே இருக்கு. இப்போ காந்தாவை காட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ஸ் இருக்கான் இல்லையா,
அவன் கூட சேர்ந்துட்டு காந்தாவோட தங்கச்சியும் வெளியில போயிருப்பாங்க. 2 பேரும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாற நிலைமையில வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தனியா காந்தான்னு புலம்புறவ கிட்ட பக்கத்துல நான் தான் காந்தாளுங்க அவளால பாத்துக்கிட்டே இருக்கா. தங்கச்சி இப்பெல்லாம் பண்றாளே அப்படின்னு கடுப்புல அவனோட பவரை பயன்படுத்தி வேகமா அப்படி கையை அப்படியே சொல்லட்டின உடனே காலு போயிட்டு கரெக்டா காந்தா தங்கச்சி மூஞ்சியில போயிட்டு எட்டி உதைக்குது. அண்ட் அவ எந்திரிச்சிட்டு என்னாச்சு இதை பென்ஸ் தான் பண்ணாரா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க. அப்போன்னு என்ன நடக்கும்னா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல மறுபடியும் போக ட்ரை பண்ண கரெக்டா 3 பேரும் ஒன்னா இருக்க போட்டோல காந்தா தங்கச்சி போட்டோ மட்டும் உடையிற மாதிரி தெரியுது. இந்த இடத்த பாக்குறாங்க, பேய் எதுவும் இருக்கா, காந்தா ஆவி இருக்கான்னு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. காந்தா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என் புருஷனை இவக்கிட்டையா விட்டுட்டு போயிருக்கேன், என்ன இவ்வளோ காஜு கச்லியா இருக்காளேன்ட்டுன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு பக்கத்துலயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. காடிட்டு இருக்காங்க. தலைவன் கார் எடுத்துட்டு வீராவேசமா போனான் இல்லையா, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கையிலேயே நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாதான் எக்ஸும் இருக்கா இல்லையா, அவ காப்பாத்தினது தெரிய வருது. நான் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீ தண்ணிக்குள்ள விழுந்துட்ட, உனக்காக தான் நான் வந்து உன்னை காப்பாத்தினேன், புரிஞ்சுக்கோ, நீ கோமா போகும்போதே தெரியுது, எனக்கு அவளை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், நீ ரொம்ப நல்ல பையன், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் தான் மூச்செல்லாம் கொடுத்து காப்பாற்றினேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எக்ஸுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே அவனால இந்த எதையுமே தாங்கிக்கவே முடியலைங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிரு, நீ எனக்கு வேணும்னு சொல்ல இப்போதான் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது, நமக்கான காதல் இதுதானோ அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு காந்தாவும் சொல்லிட்டு இருக்கா ஓகே ரைட்டா அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிட்டா. எங்கள் 2 பேருக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு தப்பானவன் இருக்கா. அப்போ உனக்கு எப்படா காதல் கை கூட, நான் எப்படா செட்டில் ஆகனா, அவன் என்ன லவ்வே பண்ணல, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டூனை பற்றி எல்லா விஷயத்தையும் காந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்கே தேவையில்லாமல் ஒரு சோஷியல் மீடியா டேட்டிங் ஆப், இது ஒன்லி ப்ரொமோஷன், ஸோ இதை நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா காந்தாவோட தங்கச்சியோட அவன் க்ளோஸா இருக்க மாதிரி தெரிய வருது. இங்க பென்ஸ் என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா காந்தாவோட தங்கச்சியோட அடிமை ஆயிட்டு இருக்கான். அவளோட வந்து பயங்கரமா இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலுமே இதுக்கு ஒன்றும் காரணமும் சொல்ல முடியாது, இதை ப்ரொமோட்டும் பண்ண முடியாது. மனுஷங்களுடைய தனிமை, அவங்களுடைய ஏக்கம், அன்புக்காக இயங்கக்கூடிய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். காந்தாவால் என்ன பண்ண முடியும், இப்போ வேணும்ட்டு அவள் தங்கச்சியோட தொண்டைக்குழியில சோத்த அடைக்கிற மாதிரி பண்ணா, அப்புறம் தண்ணியை போயிட்டு பென்ஸ் வேகமாக கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் ஆகுது, வேற வழி இல்லை. இப்போ நானுக்கு காதல் செட் பண்ணி விட்டா மட்டும்தான் அவ காதல் இல்லையா. அவனும் எக்ஸுவும் சேர்ந்துட்டு பயங்கரமா லவ் பண்றதுக்கான ட்ரை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் கெட்டப்ப இருக்கு இல்லையா, அதுலயே 2 பைத்தியங்களும் சேர்ந்துட்டு லவ் பண்றதுக்கு தயாராயிடுச்சுங்க. இவனுக்கு இந்த ட்ரெஸ் ஆனா நல்லா தான் இருக்கு, நல்லா கயிறா தொங்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து எக்ஸுடைய அந்த பாடி கார்டு இருக்காரு இல்லையா, அவங்க 2 பேரையும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. 2 என்ன பண்ணுதுங்கன்னா அப்படியே ஜாலியா அந்த போட், இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அதுல ஜாலியா போயிட்டு இருக்குங்க. ஸோ அந்த பாடி கார்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எப்பவுமே எக்ஸுவை சுற்றி பாடி கார்ட்ஸ்லாம் இருக்கிற சமயத்தில் இப்போ எக்ஸுவோடைய அம்மா வராங்க. வரது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக திட்டுறாங்க, நீ தான் அந்த பையனா, உன் பின்னாடி சுற்றுறதுக்கு தான் எல்லாமே என் பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காளா, இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் எல்லாமே சரிதான், உன் பாடி கார்டை விட்டுட்டுலாம் நீ போகக்கூடாதுன்னு அவங்க அம்மா திட்டிட்டு போயிடறாங்க. அந்த அம்மா செம்ம ஆட்டிடியூடான லேடி. சரின்ட்டு இவளோட சந்தோஷத்துக்காக தான் விட்டுட்டு போக எக்ஸுவும் அவனும் இப்போ காதல் கணைகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காதலாவது கை கூடுமான்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணோடையும் அவன் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவனோட வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்க இருக்கு, தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு. ஆனாலுமே அவனுக்கு இவ கூட இருக்கும்போது அந்த க்ளோஸரான ஒரு மொமெண்ட் இல்லை போல, அங்கேயும் வந்து எந்த ஃபீலிங்ஸும் அவனுக்கு உருவாகலை. அண்ட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எக்ஸுவும் நானும் சேர்ந்துட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பென்ஸும் காந்தா தங்கச்சியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வெல்கம் டு த பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எதுக்காக அந்த பேச்சுவார்த்தைனா, முக்கியமான ஒரு விஷயத்துக்காக. பென்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று ரன் பண்ண போறாங்க. அங்கே ஒரு பார் டெண்டர் தேவைப்படுறாங்க. ஸோ வந்து இங்கே நம்ம தலைவன் நானை புக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவரை புக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே நானும் எக்ஸுவும் சேர்ந்துட்டு நான் உனக்காக இருக்கேன், நீ எனக்காக இருக்கேன்னு லவ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த புள்ளையை அனுப்பி விட்டோடனே மச்சான் உனக்கு லவ் கை கூடுது போலவேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பென்ஸும் காந்தா தங்கச்சியும் சேர்ந்துட்டு தனியாக சரக்கு அடிக்க ட்ரை பண்ணேன். அந்த சரக்குல வேணும்ன்ட்டு இந்த காந்தா தங்கச்சியோட ட்ரெஸ்ஸில் தீயெல்லாம் பொறுத்து விட இதை நான் கவனிச்சிட்டான். அந்த பொண்ணு இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு கிளம்பி போயிடுறா. பட் 2 பேருமே போதையில் இருக்காங்க, கிளம்பி போயிட்டாங்க. ஏன்டி காந்தா அப்படி பண்ணேன்னு கேட்க பேக் டு த காதல் வீடியோன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எப்போ பாரு பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்போ ஜாலியாக இருக்கான் இல்லையா, நான் மேலே அந்த பொண்ணுக்கு காதல் வந்திருக்கு. 2 பேரும் தனியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறதுன்னு கையை கொடுத்துட்டே ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காதலுடைய ஹனிமூன் பீரியட்னு சொல்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறது, கொஞ்சம் விளையாடுறதுன்னு எல்லாமே போயிட்டுருக்கு. பட் இவளை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் குறையுது. எல்லாமே இருக்குது, அன்பு இருக்குது, அட்டென்ஷன் இருக்குது, கேர் இருக்குது.
பட் என்ன குறையுதுன்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒன்னாவே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு புக் பண்றதுக்காக பென்ஸ் வந்திருப்பாரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. அந்த பார்ட்டியுடைய டே ஆரம்பிச்சிருது. ஒவ்வொருத்தருமே பயங்கர கெட்டப்போட சேர்ந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மாடல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவன் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா இறக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தாங்க பயங்கரமா இப்போ பென்ஸ் சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் சீஃப் இருப்பாங்க இல்லையா, குக் பண்றவங்களுக்கு, அவர் வந்து ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த எக்ஸு இருக்கா இல்லையா, இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணும் வந்து பேசுறதுக்கு தயாரா வந்துட்டு இருக்கா. பயங்கரமா நளினமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது யாருன்னு பார்க்கும்போது அது காந்தான்னு கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக அப்படி வந்திருப்பானா, எப்படி இருந்தாலும் காந்தாவோட தங்கச்சி கண்ணுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, அதுக்காக தான். அப்பன்னு பார்த்து சூப்பரா ஹாட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம புள்ளைய வர விட்டுருக்காங்க. எக்ஸு தான் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி கூட்டு வந்திருப்பா. கேட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. இப்படி சர்வ் பண்ணாதானே பார்க்க நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும்ட்டு கேட்டு எல்லாருக்குமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கால் தடுக்குது. வேகமா அப்படி துடிச்சு போறேன் அந்த பயவுள்ள நானு. அப்ப அந்த அப்பாவியான ஹேண்ட்ஸம் பையன் தான் அவளை காப்பாத்துறான். அண்ட் அந்த பொண்ணை சைட் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். கெட்டு மனசுல என்ன இருக்கோ தெரியல, இந்த பையன் மனசுல காதல் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரங்கலாம் ஒன்னா சாப்பிடணுன்றதுக்காக பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் பயங்கரமா போய்கிட்டே இருக்கு. ஃபுட்டு எப்படி தயாராகிறது, பார்ல இருக்க ஒர்க் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி குக்கிங் வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே சர்வ் பண்றது எப்படி, ஃபுட்டோட டேஸ்ட் எப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தயாராயிட்டாங்க. அதை வீடியோ எடுக்கணுன்ற ஒரு கல்ச்சர் தான் இப்போ ஃபாலோ ஆயிட்டு இருக்கே. அந்த டைம்ல தான் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, போர்க்க சாப்பிடும்போது தொண்டையில அடைச்சிக்குது. ஒரு பக்கம் பெஞ்சு பிடிச்சிக்கிட்டான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நானு தட்டுறான். அந்த ஃபுட்டு கரெக்டா என்ன ஆகுதுன்னா எக்ஸுடைய அம்மா ட்ரெஸ்ல விழுந்துட்டு கீழே விழுகுது. ஸோ அவங்கள காப்பாத்தியாச்சு. இப்போ அந்த மனுஷன் நார்மல் ஆயிட்டாரு. எவ்ரி திங் பேக் டு நார்மல்னு ஃபுட் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வழியா கிளம்சியா நடந்தாலுமே இப்போ ஒரு வழியா நம்மள எல்லாரும் காப்பாத்திட்டாங்கன்ற ஒரு தாட் வருது. இப்போ டூன் இருக்கா இல்லையா, அவ பக்கத்துல வந்துட்டு சிரிச்சு பேச வரும்போது உடனே எக்ஸு இருக்கா இல்லையா, அவ வந்து அவனுக்கு தண்ணி கொடுக்க வரா. ஸோ அவளுக்கு ரியலைஸ் ஆகுது, ரைட்டு நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு தோணுது. இது ஒரு வழியா ரிவெஞ்ச் மோட்ல நம்ம தலைவன் பழி வாங்கிட்டான். ஓ நீங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது இல்ல அப்படின்ற மாதிரி எக்ஸுடைய அம்மா நானையும் அவளையும் கவனிச்சுட்டு போகுது. பணக்கார குடும்பம் நிறைய சதி திட்டங்கள்லாம் தீட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க போல. இந்த அம்மாவும் பொறுமையா ஸ்லோ மோஷன்ல நடந்துட்டு இருக்கு. தனியா கேட்ட எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு பேசும்போது ஓகேன்ட்டு அவளுக்கும் பிடிச்சிருக்கு. என்னோட பேர் என்னன்னா அப்படின்ட்டு அவரோட பேரை சொல்றாரு. அடுத்து கேட் கூட ஜாலியா மிங்கிள் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவளுக்கும் ரியலைஸ் ஆகுது இந்த பையன் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான்ட்டு. இவர் ஒரு பெரிய ஹோட்டல் அதிபருங்க. ஆனாலும் கெட்ட பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு மாட்டிருக்கு. நான் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட பழகணும்னு ஆசைப்படுறேன், உன்னை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு ப்ரப்போஸ் பண்ண. இருங்க நான் யோசிச்சு சொல்றேன். நான் ஒரு சிங்கிள் மதர்னு எல்லா உண்மையும் சொல்ல. இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறத அப்படியே நான் பாக்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டே இருக்கு. நான் முறைச்சு பாக்குறத கவனிக்காமலே என்ன பண்ணிட்டு இருக்கானா, கேட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா எக்ஸோ, அவ கவனிக்கிறா என்ன நம்ம பாய் ஃப்ரெண்ட் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்றானேன்ட்டுன்னு. அதே மாதிரி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பென்ஸோட ஒர்க் எல்லாம் முடிச்சோடனே கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருப்பா இல்லையா காந்தாவோட தங்கச்சி, நம்ம ட்ரிங்க் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் அடிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. இதெல்லாத்தையுமே காந்தா வந்து வேவு பார்த்துட்டு இருப்பா மாறு வேடத்துல. அவளுக்கு கடுப்புனாலும் உச்சத்துல போயிட்டு இருக்கு. இப்பாரு என் புருஷனோட அவ ட்ரிங்க் அடிக்க போறான், நான் சும்மா அவ்வளோ மட்டும் அவ்வளோன்னு போது லைட்டா ஏதாவது ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவளை ஆட விட்டுறலான்னு சொல்லிட்டு பயங்கரமா போதை வரக்கூடிய ட்ரிங்கை கொடுத்து இப்ப குடிக்க வச்சிட்டு இருக்காங்க. காந்தாவோட சிஸ்டரும் சரக்கடிக்க, காந்தாவும் சரக்கடிக்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்லா ட்ரிங்கையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த பொண்ணு பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படி குடிச்சிட்டு போதில் ஏதாவது பேசலான்னு போது அவன் மனசுல இருக்க உண்மையெல்லாம் வருமானு பார்த்தா, பென்ஸ் இருக்கான் இல்லையா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஹக் பண்ணணும்னு தோணுது, என் அக்கா உஷார் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை உஷார் பண்ணிருக்கணும், உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுதுன்ட்டுன்னு மாத்தி சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. இது பண்ணிக்கிட்டே இருக்க. இல்ல வா நீ என் கூட ஆடவா, வா நீ என் கூட ஆடவான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. காந்தா அதை பொம்மை மாதிரி வெறுத்து பார்க்க சப்புன்ட்டுன்னு. ஏன்னா இப்ப பென்ஸ் கணக்கு அவ தெரிய மாட்டாளையா, போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு தைரியம் தான் என் புருஷனை வந்து நீ பின்னாடி சுத்துவணும் போது யாரோ என்ன அடிச்சிட்டாங்கன்ட்டு பின்னாடி இந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கும்போது புடிச்சு இழுத்தா காந்தான்றதை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடா. போதையில தானே இதெல்லாம் பண்றா. ஏன்னா மத்தவங்க கணக்கு தான் காந்தா தெரிய மாட்டாள, அதாவது குறிப்பா பென்ஸ் கணக்கு தெரிய மாட்டான்றனால போதையில இருக்க மாதிரி சீன் கிரியேட் பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவுக்கே வந்துற. அப்புறமா காந்தான்னு கத்திக்கிட்டே இருக்கா அந்த தங்கச்சி. அக்கா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மீதி சுத்தி இருக்க எல்லாருமே மறைச்சிடறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. காந்தாவுக்காக என்ன போய் சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்ல. எல்லாரும் மூஞ்சிலேயே அல்ல. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும்னு பார்க்கும்போது கெட்டும் அமைதியா இருக்க, பப்ளியான பாயும் அமைதியா இருக்க, இன்னொரு பக்கம் நானும் அமைதியா தாங்க இருக்கான். அக்கா இங்க இருக்கா, அக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது கடவுள் கூப்பிட்டு தனியா கிளின்னு கிளிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீட்டுக்கார அடைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு புலம்ப.
கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, உன் வீட்டுக்காரர் சும்மா தானே இருக்காரு, அவர் மனசுல என்ன இருக்கு நீ பாத்தியா, அவரும் சேர்ந்துதான் இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, நீ அவரை சொல்ல மாட்டேங்கிற, அவளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தனியா பென்ஸ் வந்து இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான். ஏன்னா காந்தா வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க மாதிரி தோணுதோ இல்லமோ, பென்ஸ் வந்து பயங்கர மனக்குழப்பத்துல இருக்க. காந்தாவுக்கு பென்ஸ் மேல கோபமா வந்துட்டு இருக்கு. அப்பான்னு பார்த்து கதவை தட்டிட்டு, இங்க பாரு அக்கா இங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிலாம் சொல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணாலும் அதுல ஒண்ணுமே இல்லைன்ற விஷயத்தெல்லாம் சொல்ல, எனக்கு தெரியும் இதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டி விட்டுறான். அது மட்டும் இல்லாம கடுப்புல காந்தா தங்கச்சி போயிடுறா. அவளை சுத்தி இங்க பக்கத்துல காந்தா இருக்க மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து தனியா பென்ஸ் குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காரு. அவர் மனசுக்குள்ள என்ன வருத்தம் அப்படின்னா, பென்ஸ் மண்டை காஞ்சு போய் அலைஞ்சாலும் மீதி எல்லாரும் ஜாலியா தாங்க இருக்காங்க, நானுக்கு அவனோட லவ் கிடைச்சிருச்சு. அப்பான்னு பார்த்து கெட்ட தேடிட்டு அந்த ஹேண்ட்ஸமான பாயும் வந்திருக்கான். அவன் என்னன்னா, கெட்டுன்னு இங்க ஒரு பொண்ணு இருக்கலாம், அவளை பார்க்க வரேன்னு சொன்ன உடனே இங்க வந்து அந்த ஃப்ரெண்டு சப்பி பாய் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கடுப்பாது, அப்பெல்லாம் யாருமே இல்ல அப்படின்ட்டு கெட்டு பேசவே ட்ரை பண்ணாலும் ஓவரா இக்னோர் பண்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை இமிடேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பிஹேவ் பண்ணா இது எல்லாத்தையுமே எக்ஸு கவனிக்கிறா. நானுக்கு ஏதோ தெரியலங்க, கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சோ என்னமோ. அப்புறமா இங்க சப்பி பாய் இருக்கான் இல்லையா, அவன் தனியா வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸமான பாயை மிரட்ட ட்ரை பண்ண, அதுக்குள்ளாட்டி கெட்டு வந்துடா. நான் அவங்க கூட வெளியில போகணும்னு ட்ரை பண்றேன், என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, என் ஆளு இப்ப பிஸியா இருக்கா, அவ ஒர்க்ல இருக்கான்னு சொன்ன உடனே, பரவாயில்ல இருக்கட்டும் சார், ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்கன்ட்டு ரெண்டு பேருமே போட்ல கிளம்பி போறாங்க. நானு லேட் நைட்ல எக்ஸுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வெளியில வந்துட்டு அந்த போட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். சும்மா இருக்க கூடாதுன்னு செடி எல்லாத்துக்குமே நைட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். அவ போதையில வந்துட்டு இருக்கும்போது, என்ன ஆளோட என்ஜாய் பண்ணியா அப்படின்னு வேணும்னு வெறுப்பேற்ற மாதிரி கேட்க, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எவ்வளவு தைரியம் இருந்தா போவேன், நான் இருக்கும்போது நீ எப்படி அவனோட போவேன்னு சண்டை இழுக்கும்போது எக்ஸு இருக்கா இல்லையா, ஹாய் நான் சும்மா வந்தேன், நான் யாரை கூப்பிட்டுதான் வந்தேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிட. இவங்க ரெண்டு பேருமே ரூம்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள அடிச்சு விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நான் மனசுக்குள்ள கேட்ட அவனோட போயிட்டு என்ன பண்ணி இருந்திருப்பா, எப்படி ஜாலியா இருந்திருப்பாங்கன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எப்பவும் போல அவங்க பையனோட சேர்ந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் கால் எல்லாம் அந்த கிளாஸ் நடக்கும் இல்லையா, அது அந்த குட்டி பையன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தலை சுத்துது மயக்க வரமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லி முடிச்ச பாடு இல்லாம திடீர்னு போயிட்டு மயங்கி விழுந்துருவான். சோ என்ன நடக்குதுன்னா, அந்த குட்டி பையனை தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, உங்க பையனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கு, சோ நீங்க ப்ராப்பரா கவனிச்சுக்கணும், நிறைய செலவு பண்ணுங்க, அவனுக்கு நல்ல சத்தான ஆகாரம் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது தான் இப்ப புரிய வருது. அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள போலான்ட்டு முடிவு பண்றா கெட்டு. அதே மாதிரி பென்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, காந்தாவோட தங்கச்சி தான் தனக்கு ஏத்தவ, ஒய்ஃப் தான் இல்லையே, நம்ம இனிமே அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அவளுக்கு லைக் எல்லாம் கொடுத்து வைக்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு காந்தா பக்கத்துல இருந்தே அலறா. வளரதான் ஒண்ணுமே கேட்காதே. சோ இவங்களுக்கு இடையில ஒரு வேவ் லென்த் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப லவ் சக்சஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, வெளியில போயிட்டு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது எக்ஸும் வெளியில வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. எல்லாரும் கொடை இல்லாம சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் தனக்குன்னு தனியா ஒரு கொடை எடுத்துட்டு இந்த இடத்துல சாப்பிடணும் போது, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு போனா இந்தியன் டாய்லெட் மாதிரி அருவருப்பா இருக்கு, அவளுக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, நம்ம உங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டோடனே, இரு பேபி நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து காந்தா புலம்புறதுக்கு தயாரா இருக்கா. இங்க பாரு, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேசணும் போது எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த ட்ரிங்க் எப்படி குடிச்சு முடிக்க போறோம்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க. காந்தாவோட கவலையே கேட்காம நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கான். காந்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவன் ஏன்டா இப்படி இருக்கா, ரொம்ப சுயநலவாதியா இருக்கானோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி நம்ம புருஷனை நாம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பென்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அவ போக, பாரு பொண்டாட்டி செத்துட்டான்னு சொல்றாங்க, இப்படி நிறைய பொம்பளையோட சுத்திட்டு இருக்கானேன்னு ஒரு லேடி திட்டிட்டு இருக்கு. அப்புறம் திரும்பி பார்த்தா அது காந்தாவை பார்த்தோன்னே ஆவின்ட்டு அந்த அம்மா கத்திட்டு ஓடுது. அந்த அம்மா நாயை விட்டுட்டு போனனால, ஆண்டி நாய் இருக்கு ஆண்டி, இந்தாங்க ஆண்டி அப்படின்னு கொடுக்க வர, உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கு தம்பி, தயவு செஞ்சு நீ என்ன பண்றனா, ஏதாவது கோவில்ல போயிட்டு சாமி கும்பிடுப்பா, ஏதாவது பண்ணிக்க வேண்டிக்கலாம் சொல்ல, இவருக்குமே ரியலைஸ் ஆகுது. ஃபோன் பண்ணா எந்த காலம் போகவும் மாட்டேங்குது, வேணும்ட்டே காந்தா ஆஃப் பண்ணி விட்டுறா. அது மட்டும் இல்லாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இவருக்கு புரிய வருது, திரும்பி பார்த்துட்டு காந்தான்னு கூப்பிடுறாரு. ஐட்டோய் கனெக்ட் ஆயிருது. புருஷன் நம்மள கவனிச்சிட்டாரா போச்சு அப்படின்னு பார்த்தா காந்தான்னு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு காந்தாவுக்கு தெரிய வருது, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து பயப்படுறாரு, பிடிச்சவங்க நம்மளை பார்த்து பயப்படுறது பெரிய கொடுமை இல்லையா, அதெல்லாம் நினைச்சு காந்தா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவளோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு தங்கச்சி தான் காரணம்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு. இங்க பார காட்டிட்டு இருக்காங்க. எப்பயும் போல நானும் அவனோட ஒர்க் ஹார்ட் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கான். ஸோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, எக்ஸும் எடுக்காம இருக்கனால நைட் ஃபுல்லும் கால் அடிச்சு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மன ரீதியா பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணை நீங்க நல்லா பாத்துக்கோங்க, அவ குழந்தை மாதிரின்னு சொல்ல அவளை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு நானும் வந்திருப்பான். சொன்ன உடனே அந்த அம்மா பிடிச்சி கிளின்னு கிளிக்குது, உன் பின்னாடி சுத்தி தான் என் பிள்ளை வாழ்க்கை பிள்ளை சீரழியுது, நீ அவ பின்னாடி வராத, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எக்ஸுக்கு இந்த தப்பும் பண்ணல, அதே மாதிரி நானும் இந்த தப்பும் பண்ணலங்க. அவனுக்கு ஒரே வருத்தம், நம்ம ஆளை நம்ம பார்த்தே ஆகணும்ட்டு அடுத்த நாள் ஃப்ளவர் பொக்கே எல்லாம் இருக்குல்லையா, அதை எடுத்துட்டு வந்தா அந்த பின்னாடி துரத்திட்டு
இருந்த பாடி கார்டு இருக்கான் இல்லையா, குப்பை தொட்டியில போட்டுறான். டெய்லி எப்படியாவது நம்ம ஆளை பார்க்கணும் போது காந்தாவை கூப்பிட்டுருப்பான். இங்க பாரு, என் ஆளுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நம்ம 2 பேரும் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டாக்டர் கெட்டப்ல போயிட்டு நானும் அதுக்கப்புறம் காந்தாவும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா எக்ஸுவை பாக்குறதுக்காக வராங்க. எப்படியோ எக்ஸுடைய அம்மா கண்ணில் மண்ணு தூவிட்டு நான் தான் வந்துட்டேன்ல, நான் இருக்கேன், எங்க டீம் இருக்குன்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா எக்ஸுவும் நானும் சேர்ந்துட்டாங்க. ஆனா என்ன பெரிய பிரச்சனைனா இந்த எல்லா விஷயமும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. உன் தகுதிக்கு நீ இதை தானே பண்ண முடியும், என் பொண்ணு மனசை கலைக்காதுன்னு சொல்லிட்டு பாடி கார்டு வந்து இழுத்து பிடிச்சி அவனை கொண்டு போயிடுறாங்க. நான் அங்க பாருங்க உங்க பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சேன், அவளுக்கு என்னாலதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் பேச, இந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு பயங்கரமா எக்ஸுடைய அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிட்டு காந்தா இதாண்டா லவ் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவ போயிடுறா. அப்புறமா பென்ஸுக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. காந்தா போட்டிருந்த மோதிரம் வந்து ஹார்பர்ல கிடைச்சிருக்கும், ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பத்துல இருந்தே காந்தாவுக்கு ஒரு வருத்தம். பென்ஸ் முடிவே பண்ணிட்டா, நம்ம பொண்டாட்டி இறந்து போயிட்டா, இனிமே நம்ம வாழ்க்கையை வந்து புதுசா ஆரம்பிக்கலாம்னு அவன் சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா காந்தாவுக்கு இதெல்லாம் வருத்தமா இருக்கு. இதை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது இல்லையா, உயிரோட இருக்கா, ஆத்மா மட்டும் இருக்கு பொண்டாட்டி. இப்ப போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு என் பொண்டாட்டி என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, ஈம சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு காந்தாவோட தங்கச்சியோட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் என்னன்னா லவ் பிரேக்கப் ஆனதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தாலுமே இப்ப கெட்ட இருக்கா இல்லையா, அவளோட பையனோட விளையாண்டுட்டு இருக்கான். அண்ட் ஒரு மன்னிப்பு மெசேஜுமே வந்து எக்ஸும் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவன் பெருசா ரியாக்ட் ஆகவே இல்லை. புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சனால புது பாய் ஃப்ரெண்டோட அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் பையனோட நீ விளையாடுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு மிரட்ட, புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஓவரா ஆடாத, நானும் உன் பையனும் விளையாண்டுட்டு இருக்கோம், உனக்கு என்ன, அவன் என் கூட விளையாடுறதுல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவுனே குட்டி பையன் அவனும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தவை கேட்டு இவங்க எப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க உள்ள போய் தனியா பேசலாம்னு சொல்லிட்டு புது பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிடறான். இது அவனுக்கும் பிடிச்சிருக்கு, இந்த டீலிங் நல்லா இருக்கு, நீ பிரியனை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கிறேன்ட்டுன்னு. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா உங்க பொண்ணை நீங்க ப்ராப்பரா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா எனக்கு மீட்டிங் இருக்கு பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதாம்மா நீங்க, இதுவே நானா இருந்தா என் கூட இருப்பான்னு சொன்ன உடனே கடுப்பாயிட்டு அம்மா என்ன பண்றாங்கன்னா ஃபாரின்ல இருக்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. எக்ஸு இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கா, இதெல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸு என்ன முடிவு பண்றான்னா, அவங்க அம்மா அப்படிக்கா நகர்ந்து போன உடனே இவ இப்படிக்கா என்ன பண்ணுவானா ஹாஸ்பிட்டலை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடுவா. பாடி கார்டுக்கும் ஒன்றும் தெரியாது. எக்ஸு ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு நான் என் ஆளை பார்க்க போறேன்னு நான் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இன்னும் உடம்பு சரியாகல, குத்துயிரும் கொலையுருமா மயக்கத்தோடய அவ போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கரெக்டா நான் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கேட்டப்லயே நடந்து வந்துட்டு இருக்கா. நான் பெருசா அதை கவனிச்ச மாதிரியும் தெரியல. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவனை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. மயங்கி விழுக போன உடனே நான் போய் அவளை பிடிச்சிடறேன். என்னாச்சு பேபி, இன்னும் காய்ச்சல் சரியாகலையான்னு சொன்ன உடனே நான் உனக்காக தான் வந்தேன், உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சிலேயே அவ சாஞ்சிருதா. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி கூட்டிட்டு வர நான் அவங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க, அவன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், எனக்கு அவன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பேபி நான் உனக்காக இருக்கேன், எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட மாட்டேன்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லை, ஆப்ஷன் இல்லாதனால இப்போ அந்த எக்ஸுடைய அம்மா ஒத்துக்கிறாங்க இவனை மாப்பிள்ளையா. ஆந்தா தான் நாமத்தா இருக்கா. இவர் ஜாலியா கடலை போட்டுட்டு இருக்காரு அவங்க தங்கச்சியோட. என்னென்னலாம் பென்ஸுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த டேட்டிங் ஆப்பை கலெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷன் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்ப வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கொதிக்கிறது வெறும் சுடுதண்ணி மட்டும் கிடையாது, காந்தாவோட மனசும் தான். புருஷனை அடிக்க முடியல, தங்கச்சி மூக்குவாயெல்லாம் உடச்சு விட்டா, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் பண்றது தப்பா என்னன்னு தெரியாம கோவத்துல இருக்கா. அதே மாதிரி இப்போ நான் அவனோட புகுந்த வீட்டுக்கு வந்திருப்பான். ஃபேமிலி பெரிய லக்ஸூரியஸ் வீடு கட்டியிருக்காங்க. நான் இந்த மாதிரி வீட்டை பார்த்ததே இல்லை. இது படங்கள்லாம் நடக்கும் இல்லையா, பணக்கார வீட்டு பொண்ணு ஏழை பையன், அந்த மாதிரியான ரேஷனல் டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய வீடாக தான் இருக்கு. அப்புறமா இங்கே கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கை முழுக்க முழுக்க செட்டில் ஆயிடுச்சுங்க. புது பாய் ஃப்ரெண்ட் செம்மையா பார்த்துக்கிறான். ஸோ குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையோ ஃபோனில் சொல்லிட்டு இவ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பையன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். கூட்டு வரது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பான் போல. ஃபோன் பேசிட்டு அவன் தனியாக போயிட இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா கிளம்பி நானும் வெளியில போயிட்டு இருக்கேன். எக்ஸு கூப்பிட்டுட்டே இருக்கா. எக்ஸுவோட வீட்டுக்கு பயங்கரமா கிளம்பி போயிட்டே இருக்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா அந்த குட்டி பையனை மறந்துட்டாங்கங்க. அப்பதான் குட்டி பையன் ஸ்கூல்ல இருந்து கால் பண்றான், நான் மயங்கி விழுந்துட்டேன் அங்கிள், என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ண உடனே அப்பா மாதிரி அந்த குழந்தைய கூப்பிட போயிட மொத்தம் கெட்டி கிளம்பி போயிட்டா பாய் ஃப்ரெண்டோட. இவன் வந்து ஏதோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். போற வழியிலே அந்த குட்டி பையன் ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இப்போ எக்ஸுவை கூப்பிடுறதா என்ன அப்படின்ட்டு ஒரே பதட்டத்துல இருக்க. குட்டி பையன் வாமிட் பண்ண உடனே என்ன பண்றதுனே தெரியல. நம்ம யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் இல்லையா, இவனுக்கு அது தன்னோட பெத்த பையன் மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் போல. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க எக்ஸோட வீட்டுல பார்ட்டி எல்லாம் நடக்குது. எல்லாருமே பார்ட்டில இருக்காங்க. பட் நான் மட்டும் வரவே இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி எக்ஸுவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் கால் பண்ணி பாக்குறா, என்னடா பாய் ஃப்ரெண்ட் வரலையேன்னு ஒரே பதட்டம். இங்க பென்ஸ் என்னன்னா அவளோட ஃபேமிலி போட்டோ எல்லாத்தையுமே கல்யாணம் ஆன போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்கான். நீ பண்றது தப்பு, நீ வந்து அதர்ம சக்தி, நீ பண்றது அநியாயம், நீ துஷ்ட சக்தின்னு சொல்லிட்டு காந்தா திட்டிகிட்டே இருக்கா. வேற யாரும் வரதுக்கு இல்ல. காந்தாவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, ஒயின் பாட்டில கொண்டுட்டு வர 2 பேருமே கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்காங்க. பென்ஸ் அவனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் போல.
அந்த டைம் பார்த்துட்டு அசரீரி வாய்ஸ் மாதிரி காந்தா காந்தான்னு கத்தி இந்த பய உள்ள இருக்கான் இல்லையா, நானும் வர வச்சுட்டான். அவள் அழுகிறா, அதை கூட அவன் கன்சிடர் பண்ணல. இங்கே பாரு, நீ எதுக்கு அழுகிறேன்னு தெரியல, பொண்ணுங்கள் தான் என் மனசெல்லாம் தாங்காது. ஆனால் இப்போ நானே அழுகிற கஷ்டத்தில் தான் இருக்கேன். ஸோ நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, போய் தோலை, என்ன பண்ணுறது, உன் லவ் தானே செட் ஆகணும், போய் தோலை அப்படின்ட்டு போக சொல்ல அந்த நான் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு ரேப்பிடோ புக் பண்ணியிருப்பான். அந்த ரேப்பிடோ வண்டிக்காரர்கிட்ட வேகமாக வண்டியை ஓட்டுங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் ஒடிச்சு ஒரு உண்மையாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே பர்த்டே கேக் எல்லாத்தையும் வச்சு இங்கே எக்ஸுடைய அம்மாவோட பர்த்டே பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு சவாரி இருக்குன்னு ஒரு ரேப்பிடோக்காரர் போயிட்டா இன்னொரு ரேப்பிடோக்காரரை வர வச்சு வேகமாக அவரை இவன் பின்னாடி உட்கார வச்சு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. காந்தா பக்கத்தில் போனோடனே உன் கவலையெல்லாம் சரியா இருக்கும் காந்தா, நீ ஃபீல் பண்ணாதன்னு குட்டி பையன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். குழந்தை மாதிரி அவள் அழுதுட்டு இருக்கா. இங்கே நான் என் வாழ்க்கை தாண்டா எனக்கு முக்கியம், நீ கிளம்பி வந்தா பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. நான் முடிச்சதுக்கப்புறம் வந்து நிற்கிறான். சரி விடு, எப்படியோ வந்துட்ட அப்படின்னோடனே மாமனாரே மாமியாரே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருக்கு பர்த்டேன்னு வேற தெரியலையேன்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க. அப்புறமா ஒரு வழியா இங்கே பார்த்தீங்கன்னா இவ வந்துடுறா. அதாவது கெட்டு வந்துட்டோடனே கேட்டுக்கிட்டேயும் பாய் ஃப்ரெண்டையும் குட்டி பையனை விட்டுட்டு காந்தா என் வாழ்க்கையை நான் பார்க்க போறேன்டான்னு வந்துடுறாங்க. என்னை ஹெல்ப் பண்ணது யாருன்னா நான் மாமா தான் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்ன உடனே கேட்டுக்கு புரிய வருது, அவன் ரொம்ப நல்ல பையன் போல ஹெல்ப்லாம் பண்ணுறான்ட்டுன்னு. இங்கே வேற ஏதேதோ அவள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள், வலி, வேதனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது பென்ஸும் அவங்க தங்கச்சி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவளால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு என் ஹஸ்பண்ட் துரோகம் பண்ணிட்டானா, என்னடா வாழ்க்கை இது, நான் எனக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரே ஒரு நபருக்காக வாழ்ந்துட்டு இருந்தா அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அழுதுட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான நிலையில் பொண்ணை ஈஸியாக உஷார் பண்ணிடலாம், அவங்க அப்பாவை உஷார் பண்ணுறது கஷ்டம் தானே. கேக் எல்லாருமே ப்ளூ தீமில் வெட்டியிருக்காங்க. கேக் அவன் சாப்பிட ட்ரை பண்ண கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. பணக்கார கேக்னா அப்படிதான் தம்பி, வீணாயிடக்கூடாதுன்னு பொறுமையாக சாப்பிடுவீங்கன்னு வேற மாமியார் வேற ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டு அவன் கை நடுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஓவரா என் பாய் ஃப்ரெண்டை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு பயங்கரமா எக்ஸு சண்டை போட்டுட்டே இருக்கா. அப்படியே நானும் பதட்டமாவே அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா பென்ஸும் அவங்க தங்கச்சியும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அவ கிளம்பலான்னு வெளியில போகும்போது எல்லா பொருளுமே உடையதான் சாயுதா மொமெண்ட்ல இருக்கும்போது காந்தா இருக்கா இல்லையா, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூஞ்சிய பக்கத்துல வந்துட்டு என் புருஷனையா என்கிட்ட இருந்து பறிப்ப, எவ்வளவு தைரியம், இந்த இடத்த விட்டு ஓடு ஓடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. இதை கேட்டுட்டு பயங்கரமா அப்படியே காந்தாவோட தங்கச்சி பின்னாடியே வந்து பென்ஸ் வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே காந்தா போக என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட், அவ கார்ல விழுந்துடுறா. ஸோ இது வேணும்ட்டு பண்ணல, யாருக்கா இருந்தாலும் தன்னை ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல கோவம் இருக்கும் இல்லையா, அந்த மொமெண்ட் தான் இங்க நடந்திருக்கு. ஏன்னா காந்தாவோட தங்கச்சி இருக்கா இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரத்த வெள்ளத்தில் மிதக்க பென்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் அவள் ஓடி வந்தனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு மன்னிப்பு கேட்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. கடவுள் தனியாக கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ண அப்படின் போது ஏன் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதனால அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நீ பாரு, உன்னோட உடம்பு இங்கே ஒரு இடத்துல மாட்டிருக்கு, நீ உன் புருஷனோட சேரதான் போற. மொதல் விஷயத்த புரிஞ்சுக்கோ, உன் தங்கச்சி மட்டும் உனக்கு துரோகம் பண்ணல, உன் கணவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அந்த பொண்ணை மட்டும் நீ பிளேம் பண்ணக்கூடாது. அவளுக்கு மட்டும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குற, அப்போ அந்த பொண்ணு கூட ஒன்று மணி இருந்தோம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவேன்லாம் கேட்க அவளுக்கு கொஞ்சம் பாயிண்ட் புரியுது. பார்த்தீங்கன்னா இப்போ காந்தாவோட சிஸ்டர் ரொம்பவுமே கவலைக்கிடமான கட்டத்தில் இருக்கா. அவளை பார்க்கறதுக்கு பாவமாகவும் இருந்துச்சு. அவள் பக்கத்தில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த பென்ஸ் இருக்காருல ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காரு. நம்ம பொண்டாட்டியோட ஆவிதான் அதெல்லாம் போட்டு தெளிச்சானும் போது இப்போ ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுதுன்றனால உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லார்கிட்டையும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. பிளட் குரூப் எனக்கு மறந்துருச்சு, நான் இப்போ ஓ நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டால் யாருமே இல்லைன்னு கைவிரிக்கிறாங்க. காந்தா அவ தான் இந்த தப்பு பண்ணிட்டா அப்படின்ற கில்ட்டுனால நம்ம யார்கிட்டயாவது கேட்டு ஏற்பாடு பண்ணணும்னு அவ ஒரு முயற்சி பண்றா. அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய லெஜர்ஸ்லாம் இருக்கும். அதில் பிளட் டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் தேடுறதுக்காக அவள் வந்திருப்பா. அப்போ ஒரு ஃபைல் முழுக்க அந்த பிளட் குரூப் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எல்லா விதமான ஐடென்டிட்டியும் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அவனோட வாழ்க்கையில் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் யாரை உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ என்னதான் அவங்க கூட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணாலுமே நானுக்கு ஒரு ரியாக்ஷனும் நடக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அவன் கடுப்பில் இருந்துட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்து காந்தான்னு கத்தி கூப்பிட்டா, நீ தாண்டி இப்பெல்லாம் பண்ண, இப்போ பாரு என்னால் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒன்றா இருக்க முடியலன்னா அதுக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு போது நீ தான் அதுக்கெலாம் காரணம்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு லவ் வரலை, நீ முதல்ல அவளை லவ் பண்ணுடா, அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு காந்தா போயிட்டு இருக்கா. அப்போ தான் நானுக்கு ரியலைஸ் ஆகுது, அப்போ எனக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் லஸ்ட் மட்டும்தானா, இல்லைனா ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பா, ஏன் வந்து எனக்கு அவன் மேலே ஃபீலிங்கே வரலன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பிளட் டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் தேடி அவங்க எல்லாருக்கும் மெசேஜை போட்டு காந்தா வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுல இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்னன்னா அந்த டோனர்ஸ் எல்லாருமே சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு போய் சாஷ்டாங்கமா ஒப்படைக்கிறது தான்.
இதுதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்கும்போது அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் பேசும்போது தெரிய வருது. நிறைய பேர் இங்க சேவை சண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுல இருக்கவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா சரக்கு அடிக்க போயிருவாங்க. அதுக்குள்ளாட்டி போய் நீ அவங்கள கூப்பிடுன்னு போதே போலீஸ் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் காப்பாத்தி காந்தா ஹெல்ப் பண்றா. அப்படி ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இப்ப அவளால வந்து அந்த பிளட் எடுக்க முடியும் அவங்க கிட்ட இருந்து அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெரியவரை காப்பாத்துறா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ண காந்தா மேல அந்த பெரியவருக்கு ஒரு லவ்வே வந்துருதுங்க. ஓ நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ஹார்ட்டா இருக்கன்னுலாம் பேச, எனக்காக நீங்க பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு பேசி வச்சிருப்பாங்க. எனக்கு ரியலைஸ் ஆகுது இது காதல் கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த எக்ஸூப்ல மேல ஒரு பிசிக்கல் ஃபீலே அவனுக்கு வரல. ஸோ அதுக்குள்ளாட்டி பஞ்சாயத்து என்ன பெருசா போயிட்டு இருக்குன்னா அவனை பேரம் பேசி வீட்டோட மாப்பிள்ளை ஆக்குறதுக்கான முடிவுகள்லாம் போயிட்டு இருக்கு. அவனுக்கு இண்டிபெண்டா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம்லாம் மனசுக்குள்ள இடிக்கும் போதே கெட்டு அவளோட புது பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எக்ஸூ போலான்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறா. ஆனா வேணான்னு நான் சொல்றான். இப்ப 4 பேருமே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கடிக்கும் போது அதிகமா ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இவனும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வேணும்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த பையனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்ட்டு. அந்த பையன் எவ்வளவு சரக்கடிச்சாலுமே லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், ரிங்கு கொடுக்கணும், எப்படியாவது கெட்டுக்கு வந்து காதலை சொல்லிடணும்னு ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அவனை கோமாளி மாதிரி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முட்டி போட்டு வேணும்ட்டே அவகிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் கேக்கெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ண அந்த கேக் எடுத்து போதில் அவனே அவன் மூஞ்சில அடிச்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே கெட்டு பார்த்துட்டு இருக்க வேணும்ட்டு தான் இதெல்லாமே நான் பண்ணியிருக்கான். அவனுக்கு எப்படியாவது இந்த பையன் கெட்ட விட்டு போகணுன்ற ஒரு தாட் வந்துருச்சு. அப்ப அவளுக்காக ஒரு செயின் எடுத்துட்டு வர அந்த செயின் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆஹா என்னடா இது, நம்ம இலையில இருக்கக்கூடிய பந்தி வந்து இன்னொருத்தன் இலைக்கு போதேன்ற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கவலைக்கு இடமா கடந்துட்டு இருக்கா காந்தாவோட தங்கச்சி. அவளுக்கு பிளட் கொடுக்க எல்லார்கிட்டையும் கேட்டாலும் ஒருத்தரும் வரவே மாட்டேங்கிறாங்க. பென்ஸும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளாலதான் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, நம்ம பொண்டாட்டி ஆவிதான் அடிச்சிருச்சுன்னு. சுத்தி இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காந்தா ஏற்பாடு பண்ண ஆட்கள்லாம் பிளட் டொனேட் கொடுக்க வராங்க. இவ வேணும்ட்டே இப்ப என்ன பண்ணிருக்கானா காந்தாவோட தங்கச்சியுடைய பல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்பா. அப்ப வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பிளட் எல்லாம் கொடுத்தா கரெக்டா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பா. காந்தா எப்படியாவது தன்னோட கில்ட்டை வந்து போக்கணும்னு நினைச்சிட்டு இப்ப காந்தாவோட தங்கச்சிக்கு வந்து உயிர் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவளுக்கும் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டூன் இருக்குல்ல அந்த பிள்ளை வருது. அந்த பிள்ளை இலை விழுந்தாலும் சரி கல்யாணம் விடுனாலும் சரி நான் தான் முன்னாடி வரணும்ட்டு பிளட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கு. நான் தான் இந்த ஹெல்ப் எல்லாமே பண்றேன்னு இப்ப மொத்த ஆல் கிரெடிட்ஸ் கோட்ஸ் டு யாருக்கு வந்துருச்சுன்னா டூனுக்கு வந்துருச்சு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இருக்கும்போதே காந்தாவோட சிஸ்டருக்கு பிளட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவளுக்கு சர்ஜரியும் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமா ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. பல்ஸ் குறையுது, ஏறுது, இறங்குது. அவ பொழப்பாளா மாட்டாளான்ற அந்த கடைசி கட்ட ஸ்டேட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப காந்தா என்ன பண்றானா கடவுளே அவ பொழைச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தயாரா இருக்கா. வரிசையா எல்லாருமே பிளட் கொடுக்க ஆபரேஷன் சக்சஸ். அப்ப என்ன நடக்கும், காந்தா பிளட் டொனேட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வழி அனுப்பி விட்டுட்டு இருக்கா. இன்னொரு சைடு இப்ப பெருசா நானோட வாழ்க்கையில சம்பவம். ஏன்னா அவனால பாதிக்கப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன்னு தெரியாம அவனோட பார்க்கை வந்து சரக்கடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்கான். பயங்கர ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல்ல வருத்தப்பட்டு இருக்கான். நான்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவான்னு சாபம் விட்டுட்டு இருக்க. அந்த மனுஷனுக்கு என்ன ஃபீலிங்னா என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதுக்கு காரணம் நான் தான். அவனுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி. அது மட்டும் இல்லாம இவனாலதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு போட்டு அடின்னு அடிச்ச உடனே நானுக்கு வருத்தம். இப்ப என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுடா, நானே ஃபியூஸ் போயிட்டேன், இவன் வேற என்ன அடிச்சுட்டு போறானேன்ட்டுன்னு நான் என்ன பண்றேன்னா சரக்க வரிசையை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வருத்தம் தாங்க முடியல. எப்பவும் போல ஒரு பொண்ணு வரும் இல்லையா, மர்லின் மன்றோ மண்டை, அவ வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவளை கண்டுக்காம இருக்க. இன்னொரு பக்கம் தனியாவும் நின்று இவன் சரக்கடிக்கிறத பார்த்து கெட்டு இருக்கா இல்லையா, இவன் எப்படியே விட்டா சரிபடாது, நம்ம வீட்டுக்கிட்ட தான் கிடக்குறான், நம்ம வீட்டுக்கிட்ட போய் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 2 பேரும் ஒன்னா வண்டியில போயிட்டு இருக்காங்க. அவ தோல்ல சாஞ்சிட்டு வர எல்லாத்தையும் கெட்டு பொறுமையா பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் ஒன்னாலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா போட்ல இருந்து இறங்கி அவ கூட ட்ரை பண்ணி கிறுக்கு வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா ரொமான்டிக்கா இல்ல ஃபன்னி மொமெண்டா இருக்குன்னு சொல்லலாம். பையன் இதான் சாக்குன்னு பக்கத்துல இருக்க கெட்டுப்புல இருக்கா இல்லையா, அவளை கிஸ் பண்ணிடுறான். லைட் அவங்களோட கிஸ் மொமெண்ட் மறுபடியும் க்ளோசர் ஆக ட்ரை பண்ணும்போது கரெக்டா இப்போ ஒருத்தரோட என்ட்ரி, வேற யாரும் இல்ல, குறுக்க கௌசிக் வந்த மாதிரி எக்ஸும் இருக்கா இல்லையா. இவங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துற இதுதான் வாய்ப்புன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இவளை பார்க்கும்போது அவனுக்கும் கிஸ் பண்ணணும்னு ஒரு ஃபீல் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல போகும்போது வேகமா இடையில வந்துட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்துட்டான்ற மாதிரி இவட்ட இருந்து என்ன காப்பாத்தி என் கழுத்தை நெரிக்கிறான்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி 2 போதையில ஆடிக்கிட்டு இருக்குங்க. என் பாய் ஃப்ரெண்டை நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எக்ஸுவும் அவனை கூட்டிட்டு வந்துடுறா. கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம ஃபன்னி மூமெண்ட் என்னன்னா தனியா அவனை குளிப்பாட்டி குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இப்ப பரவாயில்லையா, தலைவலி சரியாயிருச்சா அப்படின்ட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறா. உனக்கு நான் இருக்கேன் பேபி, இனிமே எந்த ப்ராப்ளம்னாலும் என்ன கூப்பிடு, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்காத, இதெல்லாம் நல்லா இல்ல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானுக்கு இவ்வளவு பார்க்கும்போது கண்ணில் காதலே இல்லை. பட் எப்படி இருந்தாலும் இவன் நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காளே, இவ கூட நம்ம இருந்தே ஆகணும்ன்ற ஒரு கடமைக்கு எல்லா விஷயமும் போய் பார்த்து பண்ணிட்டு இருக்கான். எக்ஸும் மனசுல ஒரு ஏக்கமே வந்துருச்சு, நமக்கு இடையில எதுவுமே இல்லையோன்ற மாதிரி ஒரு ஃபீல்.
அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கெட்டு இருக்கா இல்லையா, நேற்று நடந்ததை யோசிச்சு சோகமாகவே வந்துட்டு புது பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா உன்னை நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்னிக் ஐலண்ட் மாதிரி. இந்த இடத்துல பசங்க பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, பொண்ணுங்க பசங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. உன்னை அதுக்காக தான் கூட்டு வந்தேன் பேபின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை இங்கே தான் இருக்க போகுதுன்னு சொல்ல இவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆனா நானுக்கு ஏதோ கெட்டு மேல ஒரு ஃபீல் வந்திருக்கும் போல அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். நைட் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சிட்டு அப்படியே சோகமா இருக்கும்போது எக்ஸு கால் பண்றா. கால் பண்ணிட்டு என்ன சொல்றானா, பேபி நீ உடனே கிளம்பி வா, உனக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல. ஓகே ஓகே கண்டிப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவனுக்கு முழுக்க முழுக்க கெட் கூட இருந்த டைம் ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கும். கெட்டு எங்க இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போது குட்டி பையன் கதவை திறக்கிறான். என்ன அங்கிள் நீங்க எங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஒன்னும் இல்லடா அவங்க அம்மா அப்படின்ட்டு அவன் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறமும் திருப்பி கெட்டதான் தேடிக்கிட்டு இருக்க. அம்மா புது அங்கிளோட வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மா போறத நினைச்சு நீ எல்லாம் வருத்தப்பட மாட்டியாடா, மிஸ் பண்றேன்னா சொல்ல மாட்டியாடா அப்படின்னு கேட்க. உங்களுக்கு எதுக்கு அங்கிள், நானே ஃபீல் பண்ணல அப்படின்னு நோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பெருசா பார்ட்டி போயிட்டு இருக்கு. இந்த பார்ட்டிக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க போல. இந்த இடத்துல தான் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸ்கை ப்ளூ கலர் தீம்ல அவனும் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு போயிட்டு உட்காரான். அவன் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கான். இதெல்லாத்தையுமே அந்த அங்கிள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தம்பி நீ ஏன் சோகமாவே இருக்க அப்படின்ட்டு இந்த இடத்த பொருந்தாம தனியா போய் நிக்க. எக்ஸுக்கும் புரிய வருது ஏன் இப்படி பண்றான்ட்டு. என்னாச்சு பேபின்னு கேட்க. இல்ல இது சரி வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் ரிப்ளை பண்ணேன். நான் ஒன்னதான் உலகமா நினைச்சிருக்கேன், எனக்கும் புரியுது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு நல்ல பையன் கிடைச்சாதான் கரெக்டா இருக்கும், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நீயும் நானும் சேர வேணாம் அப்படின்ற மாதிரி பேச இவ அழுதுகிட்டே இருக்கா. ஓகே அப்படின்னு பேசும்போதே வலுக்கட்டாயமா அவனை இழுத்துட்டு போயிட்டு, என் பொண்ணையா நீ நோ சொல்றனோடனே கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்ட. இப்போ ஓகே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் பொண்ணை விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா, எனக்கு எங்க 2 பேருக்கு இடையில ஏதோ காதலே வர மாட்டேங்குது, பிசிக்கலி எனக்கு ஒண்ணுமே இல்லை, புரிஞ்சுக்கோங்க சார், இதுக்கு மேல ஒண்ணுமே நான் சொல்ல முடியாது, உங்க பொண்ணுகிட்டே கேட்டு பாருங்க, தயவு செஞ்சு நான் உங்க பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் பேச அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் நியாயமாப்படுது. இவனை கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு இவனை விரட்டி விட்டலாம், இது சரி வராதுன்னு போது உண்மையிலேயே எக்ஸோ லவ் பண்ணிருப்பாளே, அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை விட்டுருங்கன்னு போது உங்க பொண்ணுகிட்டே கேட்டு பாருங்க அப்படிலாம் பேசுறாங்க. ஐ மிஸ் யூடான்னு சொல்லிட்டு எக்ஸோ ஹக் பண்றா. அம்மா விட்டியம்மா சாமின்ட்டுன்னு ஓடுடா கைப்புல ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நானு எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணி அவளை நமக்கு சொந்தமாக்கிடணும் அப்படின்ற ஒரு தாட் பயங்கரமா நான் மனசுக்குள்ள இருக்கு. அதனாலவோ என்னமோ வேகமா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவ எங்க இருக்கான்னு தேடி பார்த்தா எங்க தட்டினாலும் கதவு திறக்கல. கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல அவன் நின்றுட்டு வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா நான் என்ட்ரி ஆகுறான். 2 பேருக்கும் இடையில ஏதோ லவ் ப்ரொபோசல், நம்மளாம் ட்ரீம்ல ஆசைப்படுவோம்ல, இப்படி ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வான வேடிக்கையா சுத்தி இருக்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், புரிஞ்சுக்கோ, அதை உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். நான் இப்போ எக்ஸுவை வேணான்னு சொல்லிட்டேன்ட்டு நான் அவன் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றதுக்குள்ளாட்டி புது பாய் ஃப்ரெண்டு முட்டி போட்டு ரிங்கு கொடுத்துட்றான். இவனை ஜோக்கர் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மண்டையெல்லாம் வேற ஜிக்னாலாம் கொட்டி இருக்கு. இந்த இடத்த விட்டு அவன் சடுக்கு நகர்ந்து வந்துடுற. இன்னொரு பக்கம் நம்மளோட காந்தாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவள் வாழ்க்கையில தான் பெரிய இடி விழுந்திருக்கே. தங்கச்சி மேலதான் இப்போ பென்ஸுக்கு காதல் இருக்கு. காந்தா நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவ்வளோ நாள் இந்த ஆள் என் கூட சும்மா வாழ்ந்துட்டு இருந்தாரா, நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லப்போனா 1 மாசம் 2 மாசம் இருக்குமா, நான் அவர் கூட இல்லைன்னொடனே மொத்தத்துக்கு என்ன மறந்துட்டாரே, இவ்வளோதான் ஆம்பளைங்களா, இவங்களுக்குலாம் கூட இருந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பக்கத்துல எந்த பொண்ணு இருக்காளோ அவளை யூஸ் பண்ணிக்குவாங்க, கேட்டா இதுக்கு பேர் காதல்னு சொல்லிக்குவாங்கன்னு சொல்லிட்டு காந்தா பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மனசு சுக்குநூறா உடஞ்சு போயிருச்சுங்க. ஏன்னா ரொம்ப காயப்படுத்திற. காந்தாவோட தங்கச்சி ஜாலியா சம்முன்னு தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அதாவது அவங்க அக்கா அவளை பேயா துரத்துனது, அவளை பார்த்து தானே இவ பயந்து ஓடி இருப்பா. இந்த ஆவி நம்மள மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிருமான்ற லெவலுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அவ மனசுக்குள்ள இந்த ஒரு பதஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா பென்ஸ் இருக்கான் இல்லையா, நான் உனக்காக இருக்கேன், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாத, நம்ம 2 பேருக்கு இடையில யாரும் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் அப்ப காந்தா தங்கச்சிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அவ அப்படியே வெந்து போயிட்டு இருக்கா. தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் ஒரு பக்கம் அவனோட சோகத்துல சரக்கடிக்க வர காந்தாவும் புலம்பிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது, ஆம்பளைங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சா போதும் இல்ல, புதுசா ஒரு பொண்ணு வந்தோடனே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்க மனசுல என்ன இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு, உங்களுக்கு அழகா இருந்தா மட்டும் போதும் இல்ல, அன்பெல்லாம் தேவையில்லை, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பசங்க அப்படித்தான் முட்டா பசங்க, கூட இருக்கும்போது அருமை தெரியாது, திடீர்னு விட்டுட்டு போயிடுவோம், நாங்க எல்லாருமே முட்டாளுங்க, எங்களை ஏதாவது ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்லாம் பேசி புலம்புறான். அண்ட் நெக்ஸ்ட் டே காட்டிட்டு இருக்காங்க. நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஹேங் ஓவர்ல வெளியில நின்றுட்டு இருக்கும்போது, ஹாப்பி நியூ இயர் அங்கிள் அப்படின்னு குட்டி பையன் சொல்ல, உங்க பக்கத்துல நாரது அங்கிள்ட்டு தள்ளி போறாங்க. இவன் பக்கத்துல போகாத வான்னு கெட்டி இழுத்துட்டு போறா. அந்த ஹேங் ஓவர்லையும் கெட்ட பாத்துரு ஹாப்பி நியூ இயருங்க அப்படின்ட்டு இவன் போறான். ஆனா என்ன, அவனால அந்த சாவியை கூட திறக்க முடியல. அவளுக்கு பாவமா இருக்கு. சரி தொலை, நானே கதவை திறந்து விடுறேன்னு கதவெல்லாம் திறந்து விட, என் வீட்டுல நீ விளக்கேத்தனா நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கெட்டு புள்ள இருக்கா இல்லையா, உள்ளதான் வந்தாலன்னு ஒரு ஃபீல் வேற ஆயிட்டு இருக்கு. குட்டி பையனை விட்டுட்டு இப்ப எங்கன்னா கெட்டு வெளியில போக போறாளாட்டு இருக்கு. எப்பவும் போல இப்ப என்ன பண்றது, குட்டி பையனை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ நானும் விளையாடலாமா, ஒன்னா வரலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நேத்து உங்க அங்கிள் இருக்காருல, அவர் உங்க அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணது உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவரை விட எனக்கு ஒன்னதான் பிடிக்கும்
கிடைக்கும் நான் அப்படின்னு சொன்ன உடனே தேங்க்யூடா கண்ணா, இப்போ உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேளு, நான் உடனே பண்ணி தரேன் போது எங்க வீட்டு பாத்ரூம் அடைச்சிருக்கு, அதை நீங்க க்ளீன் பண்ணி விடணும்ட்டு வரிசையா வேலை சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அப்பா கிட்ட நீ என்னென்ன வேலைலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டனோன்னு அவன் டாய்லெட் கழுவுறது சொல்லுவான், அப்புறம் பல்பு ஃபியூஸ் போயிருக்கும் அதை மாட்ட சொல்லுவான். அடுத்த வேலை சொல்றதுக்குள்ளாடி தம்பி நீ தண்ணியை குடிச்சிட்டு நின்றுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்தி விட. இப்போ எதுக்குடா இங்கே இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு போது நான் கெட்டுக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கெட்ட பார்க்கும்போது தான் எனக்கு காதல் வரும்னு சொல்ல. ஓகேடா நீ காதல் எப்படியாவது சக்ஸஸ் ஆகு அப்படின்னு சொல்லும்போது குட்டி பையன் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அது புரியவும் இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்க்குறா என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, காந்தா பார்க்கும்போது அவளோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிடறாரு. அவருக்கு இனிமே இது எதுவுமே தேவைப்படாது போல. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் காந்தா, நீ நிம்மதியாருன்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து காந்தாவுக்கு வேதனை தாங்க முடியல. இந்த ஆளுக்கு சொன்னா புரிய வராது அப்படின்ட்டு காந்தா தங்கச்சிக்கிட்ட அவள் போறா. ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், உன் மேலே அன்பா இருந்தது தப்பா, இல்லைன்னா நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்தது தப்பா, கடைசியில் என் புருஷன் மேலேயும் ஆசைப்பட்டுட்டல, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன தாண்டி பண்ணுறது, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, நீ இமோஷனலாக காந்தா அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே காந்தா தங்கச்சி இருக்கா இல்லையா, என்னை விட்டு கொடுத்துறேன்டி, இந்த விஷயத்தையாவது எனக்கு விட்டு கொடுத்துரு, எனக்கு இது வேணும், ஏன் ஹஸ்பண்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே அவளுக்கு ஒரு கில்ட் வந்துருது, என்னை மன்னிச்சிருக்கா, இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல ரொம்ப நன்றிடி அப்படின்ட்டு காந்தாவும் அக்கா தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காந்தா மறைஞ்சிடறாங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம அக்காவோட வாழ்க்கையை அபகரிச்சிட்டோன்ட்டு. ஹாஸ்பிட்டலை விட்டு வெக்கேட் ஆகிட்டு போயிடறா. பென்ஸும் அந்த வழி தாங்க முடியாமல் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கான் எங்கே இந்த பொண்ணு போச்சு அப்படின்ட்டு. அட்ரஸ் டீட்டெயில் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஸோ பென்ஸ் இப்போ என்னன்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்குறான். அதே மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த காந்தா தங்கச்சிக்கு. அந்த பிள்ளை எடுக்கவே மாட்டேங்குது. அவள் கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண இங்கே காந்தா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இப்போ எப்படியாவது நானே கெட்டோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக சீனரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ப்ரொபோசல் நடந்த மாதிரி ஓன் ப்ரொபோசல் இப்போ நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட பாய் ஃப்ரெண்டு வெளியில் வந்து நிற்கிறான். அப்போ மறுபடியும் முதல்ல இருந்து அவன் ரிங்கு கொடுக்க, நீ இந்த ரிங்கை வாங்கிக்கவே இல்லை நேற்று ப்ளீஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போதே திரும்பி பார்க்கறதுக்குள்ளாட்டி கையில் ரிங்கு மாட்டி விட்டுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். நானை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கையில் ரோஸை வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டு நிற்க அந்த பொக்கையை கொடுத்துட்றாங்க. அந்த பொக்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக கொடுத்துருப்பாங்க போல, இந்த ரோஸ் உனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பெஸ்ட்டான பேர் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்ல. ஏன்னா இவனும் மனுஷன் தானே, ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் தெரியும்ல. கெட் நல்லா இருக்கணும் ஒரு லவ்வர் பாயா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் கெட்டுக்கு ஒரு கில்ட் வந்துருது. இல்லடா அந்த பிள்ளை நல்லா இருந்துட்டு போட்டோம்டா, இவ்வளோ நாள் என்னால் எந்த சந்தோஷத்தையுமே அவளுக்கு கொடுக்க முடியல, இனிமையாவட்ட நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்ல. என்னடா மச்சான் பேசிக்கிட்டு இருக்கணும் போது பரவாயில்ல இருக்கட்டும், லவ்னா அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஓகேன்னு இப்போ நானுக்கு என்ன பண்றானா, புதுசாக வேற ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் உஷார் பண்ணணும். ஏன்னா மறந்துடாத நீ பிளே காட், அதை மறந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறவனாடா நீ அப்படிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கான காதல் கண்டிப்பா கிடைக்கும், நான் வேற ஒரு நல்ல பொண்ணை உனக்கு உஷார் பண்ணி தரேன்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப போறாங்க. ஏன்னா அவளுக்கும் புது பாய் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்போ உண்மையிலே நான் கால் வலிக்கு கொடுத்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை எடுத்து குட்டி பையனிட்ட இதை நம்ம அவங்கிட்டே கொடுத்துடலாம், நமக்கு தான் அந்த தேவையே இல்லைன்ட்டு கதவை நாக் பண்ணிட்டு இந்தா நீ எனக்கு இந்த ஸ்ப்ரே கொடுத்தால தேங்க்யூட்டு அவ கிளம்ப போறா. போயிட்டு வரேன் எதுவுமே சொல்லலைங்க. நான் ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். கெட்டுக்கு அவன் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால அப்படியே முகத்தை அவளும் திருப்பிட்டு இருக்க போ அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே நான் இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு மாதிரி கெட்டுக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் நானுக்குமே தன்னோட உசுர் எங்கேயோ தள்ளி போற மாதிரி ஒரு மாதிரி உணர்வு வந்துட்டே இருக்கு. அவளோட குற்ற உணர்ச்சி அவளால் ஃபேஸ் பண்ணவே முடியல. டூலெட் போர்டெல்லாம் வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லா திங்ஸையும் புது பாய் ஃப்ரெண்ட் எடுத்தெல்லாம் கொடுத்துட்டான். அந்த குட்டி பையனுமே அங்கிளை தேடிட்டு இருக்கும்போது ஒன்றும் வேணாம், அங்கிளுக்கு பிரியாவிடையெல்லாம் கொடுக்க வேணான்னு சொல்ல இவனும் வெளியில போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிடுவானோன்னு பயத்துல அப்படியே ரூம்குள்ளேயே இருக்கான். திடீர்னு பிளே பாயா இருந்தவன் 90s கிட்டாவே மாறிட்டான். பிடிச்ச பொண்ணுக்கு பிரச்சனைனா விலகி நிக்கணும், தூரத்துல இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற லெவலுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு போல. காந்தாவும் அந்த சப்பி பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இப்ப எப்படியாவது நானுக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டு வரணும்னு பாக்குற பொண்ணுங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஜென்ரலாவே நல்லாவே பேசுவான். நான் பொண்ணுங்க கிட்ட உஷார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் கெட்டு இப்ப கல்யாணத்துக்கு தயாராயிட்டா. அவளோட கல்யாண கோலம் இருக்குல்லையா, அதுவும் ஹாப்பியா போயிட்டே இருக்கு. நிறைய கேர்ள்ஸ் இன்ட்ரோ கொடுத்தாலும் எந்த பொண்ணுமே வந்து இப்ப நான் கண்ணுக்கு அழகா தெரியறதே இல்லை. சோ இது ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் கெட்டுக்கும் இந்த கல்யாணம் தேவையா தேவையில்லையான்ற ஒரு குழப்பத்தோடயே இருக்கு. பென்ஸோட மனநிலை அதை விட ஒஸ்டா இருக்கு. காந்தாவோட தங்கச்சியை தேடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. காந்தாவோட தங்கச்சி மறுபிறவியெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கா. அக்கா உயிரோட இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அவ ஆத்மா உயிரோட இருக்கதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பென்ஸ் மறுபடியும் அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போவாலோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு காந்தாவோட தங்கச்சியை தேடிக்கிட்டே இருக்காங்க. அவ இருந்துட்டு ஒளிஞ்சிட்டு அவரை பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. உண்மையிலே இவ பண்ணது தப்பு தான், பென்ஸ் பண்ணதும் தப்பு தான். ஆனால் அவர் மனசுல இப்ப காதல் வந்துருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு சைடு காந்தா என்ன பண்ணிட்டு இருக்கானா, நானுக்கு சூட்டான ஒரு பொண்ணை உஷார் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு கேக்கு கடை கூட்டு வந்து இந்த புள்ளைய போயிட்டு நீ உஷார் பண்ணணும்னே அவனும் வேற வழி இல்லாம கெட்ட மறக்க முடியாம அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். ஒரு பொண்ணு கேக்கு வாங்கியிருப்பான். அந்த கேக்கை வேணும்ட்டே காந்தா தான் மூஞ்சில அப்போ விடுவா. அடியை சும்மா அடினோன்னு தெரியாம பண்ணிட்டேன் நான் மச்சான் பாடுறா அப்படின்ட்டு. இப்போ அந்த பொண்ணு கேக்கெல்லாம் தொடச்சு விட்றா. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பாண்டிங். மறுபடியும் ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டு அதே பொண்ணு நர்ஸா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துருக்கோம். அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்ல உங்களை பாக்குறதுக்காக
வந்தேன், நீங்க இருக்கீங்க கொடுக்குறேன்னு சொல்லும் போதே கதவை எட்டி பார்த்தா குட்டிப்பைய உள்ள இருக்கான். அவனை பார்த்த உடனே நான் உள்ள போயிட்டு அந்த குட்டிப்பையனை பார்க்கலாமா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட கேட்ட உடனே உள்ள போறாங்க. அவன் மயங்கி விழுந்த விஷயத்த சொல்றான். அதாவது டிராவல் வண்டியில போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு மயக்கம் வந்துருது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அம்மாவும் அந்த அங்கிளும் சேர்ந்துன்னு சொல்ல சரி ஓகே தேங்க்யூன்னு அந்த நர்ஸ் கிட்ட பேசிட்டு நானே பாத்துக்கிறேன்னு உட்காந்துறான். இங்க பாத்தீங்கன்னா காந்தாவோட தங்கச்சி கடைசியா ஒரு முறை பென்ஸை பாக்குறதுக்காக வந்திருப்பா. நீ என்ன மிஸ் பண்றியா, எனக்காக வந்திருக்கியான்லாம் கேட்க இல்ல இது தப்பு, நான் காந்தாவுக்கு துரோகம் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி பேசிட்டு போயிடறா. பென்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் ஜாலியா தாங்க இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப காட்டிட்டு இருக்காங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, கெட்டு வரதுக்கு முன்னாடில இருந்து அவன் அங்கேயே தான் இருக்கான். அப்ப கெட்டு தனியா கூப்பிட்டு கேட்கறா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ இப்ப வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இதெல்லாம் பண்ணா என் லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் ஒன்னும் வரல, உன் பையனுக்காக தான் வந்தேன், நீ பேசாடுக்கு புது பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திட்டு இருக்க, உன் பையனுக்கு முடியல அதை மறந்துட்டியான்னு கத்திட்டு போறான். ஆனா அதுவும் கரெக்ட் தானே, புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, கல்யாணமே பண்ணிட்டாலும் இந்த குட்டி தம்பியை பாத்துக்குவாங்களான்னு தெரியல. நான் ஒரு ஆள் தான் வந்து இந்த குட்டி பையனை மக மாதிரி பாத்துக்கிட்டான், எல்லாருமே அப்படி பாத்துக்க மாட்டாங்கன்னு ரியலைஸ் ஆகுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுவா. குட்டி பையன் முழிச்சதுல இருந்து நான் மாமா எங்க, அவர் தான் என்ன பாத்துக்கிட்டாரு, அவர் இருந்தா ஜாலியா இருக்கும், நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாமான்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஓகேடா தங்கம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பா. கேட்டு இவன் மனசுக்குள்ள தோணிருச்சு நமக்கு செட் ஆகாது இந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்ட்டு போயிட்டு புது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறா, இங்க பாருங்க இது செட் ஆகாது, நீங்க அழகான பையன், உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், என் மைண்ட் இதுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேணாம், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ரொம்ப நல்ல பையன், உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடப்பா, நான் இருந்த பழைய இடத்துக்கே போறேன், இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னு தெரியல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம், என் வாழ்க்கையில வேற சில முடிவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விலக தான் பாத்துட்டு இருக்கா. நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு திருப்பி அந்த புது பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். இல்லங்க நீங்க ஏன் எனக்காக கஷ்டப்படணும், உங்களோட தங்கமான குணத்துக்கு நல்ல பொண்ணே கிடைப்பான்லாம் கேட்டு பேசிட்டு இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் கழட்டி விடுறப்ப சொல்ற டைலாக் தான் இந்த கேட்டு சொல்லியிருக்கேன். அந்த பையனுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நானுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவன் மனசுல என்னன்னா குட்டி பையனும் வேணும் கெட்டும் வேணும்னு யோசிச்சிருக்க. அப்பன்னு பார்த்து நான் பழையபடி என்னோட பழைய பிளே பாய் வேலையை காட்ட போறேன்னு கெத்தா வந்து அவன் நிப்பான். பட் அவனோட மனசுல ஒரு தனி வருத்தம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா புது பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க, கல்யாணான பொண்ணெல்லாம் உனக்கு ஒண்ணு தேவையில்ல, உனக்கு பெஸ்டான ஒரு பொண்ணை நான் பார்த்து வைப்பேன் போது அந்த இடத்துக்கு நான் வராங்க. வரது மட்டும் இல்லாம கெட்டு எனக்கு வேணும்ன்ற மாதிரி பேசி வச்சிடறான். அதே மாதிரி கெட்டு இப்ப என்ன பண்ணிட்டானா வெக்கேட் பண்ணி அவளோட பழைய வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப அவன் மனசு முழுக்க நான் எங்க இருப்பான், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க இருக்கான். வா பேபி நான் உனக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐட்டோ ஆகி பாத்துக்குவாங்க, நீ எனக்காக வருவேன்னு தெரியும்லாம் சொல்லி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு கிசிங் மொமெண்ட்டா ஆரம்பிச்சுறாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் உன்னை மிஸ் பண்றேன்டான்னு திருப்பி பேச விடாம ரொமான்ஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமா மறுபடியும் முதல்ல இருந்து எப்படியோ நானோட வாழ்க்கையில வந்து அந்த வெளிச்சம் வந்துருச்சு. ஆக்சுவலா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்பதான் புரிய வருது, அவனுக்கு மற்ற பெண்கள் கிட்ட இல்லாத ஒரு ஈர்ப்பு இப்போ கிட்ட இருக்கிறது புரிய வருது. பட் இவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறா. வேணாம் நீ ஒரு பிளே பாய், நான் மறந்துட்டு உன் பக்கத்துல வந்துட்டேன். லவ்னா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா டேட் பண்ணணும், பின்னாடி சுத்தணும், கெஞ்சணும், நான் ஈஸியா கிடைச்சா நீ என்னை மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்தா இருக்கா இல்லையா, அவ உயிரோட இருக்கதா கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமே வந்து நீ ஹஸ்பண்டோட சேர போற அப்படிலாம் சொல்ல ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு காந்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. உன் வாழ்க்கையில நீ படக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டுட்ட, இனிமே நல்லதான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவளுக்கு நல்லா புரிய வருது. நான் தப்பு பண்ணிட்டேன் கடவுளே, என் தங்கச்சிக்கே அந்த பையன் கிடைச்சிட்டு போகட்டும், பென்ஸோட அவ சந்தோஷமா இருக்கணும் போது யாருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் கிடைக்கும்னு கடவுள் சொல்லிடுவாரு. இப்ப கேட்டு இருக்கா இல்லையா, அவ தனியா உட்காந்துருக்கா. அவ மனசுக்குள்ள என்னன்னா கொஞ்ச நாள் அவனை பின்னாடி சுத்த விடணும்ன்ற தாட் வந்துருது. ப்ராப்பரான லவர்னா அப்பெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி என்ன பண்றானா, நான் அவ பின்னாடி சுத்துறது, அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருது, ஒரு அப்பாவா ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்றான். உனக்காக தான் பேபி எல்லாமே நான் பண்றேன்னே. ஐயோ அன்பு ரொம்ப தள்ளுதுன்னு போது 2 பேருக்கு இடையிலுமே வந்து ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு ஒரு ரியலைஸ் ஆகுது, இந்த இடத்துல நம்ம இருந்தா சரிப்பட்டு வராதுடா அப்படின்ற மாதிரி அவன் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனும் ஒரு காதல்ல சுத்திக்கிட்டே திடுறான், எப்படியாவது இவ்வளவு உஷார் பண்ணிடணும், நமக்கான வாழ்க்கை இவதான்னு முடிவு பண்ணிட்டான். பென்சிங் என்னன்னா எப்படியாவது காந்தா பேய ஓட்டணும்ன்ற ஒரு லட்சியத்துல இருக்க. சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா அந்த பேய் டிடெக்டர்லாம் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காந்தா இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கா. மொத்தம் பாருங்களேன், காதலியா தெரிஞ்சவ, பொண்டாட்டியா தெரிஞ்சவர், அடுத்து பேயா தெரிய ஆரம்பிச்சிட்டா. இப்ப இவளோட தங்கச்சி மறுபடியும் முதல்ல இருந்து காதலியா தெரிஞ்சிட்டு இருக்கா. எவ்வளவு ஒரு கெட்டன பென்ஸ் உனக்கு அப்படின்னு நினைச்சிட்டே காந்தா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. வேற வழியே இல்ல, நீ என் கூட தான் வாழ்ந்தாங்கணும்ன்ற ஒரு தாட் அவளுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வேணும்ட்டு எல்லா பொருளையும் உடையதான் சாய்தான் மொமெண்ட்டுக்கு கொண்டு வர. இதெல்லாம் பார்க்க என்ன ஆகுதுன்னா, அந்த போட்டோல இருந்தவர் இல்லையா பக்கத்துல ஆவியா வந்து நிக்க, பேய் டிடெக்டரை வச்சவன் தெருவை விட்டு ஓடியே போயிடறான். அப்பதான் பென்ஸுக்கு புரிய வருது, நம்ம பொண்டாட்டி இங்கதான் பக்கத்துல இருக்கான்ற மாதிரி. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட காந்தா, நான் அழுகுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா காந்தா. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு விஷயமும் நடக்குதுங்க. 6 டைமா இப்ப நானும் முழுக்க கேட்டு பின்னாடி பாடி கார்டு மாதிரி கொடை பிடிச்சிட்டு சுத்துறான். அவ பின்னாடியே இருக்கான். அவன் எதுவும் நோலாம் சொல்றதில்ல, பேபி ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூனோட அவ பயந்துட்டு ஓரா போடா பைத்தியமே அப்படின்ட்டு திருப்பி காந்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. சொன்னா கேள்டா, அவளுக்கு ப்ராப்பரான ஏதாவது பண்ணுவோன்ட்டு. இங்க பென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கானா, மறுபடியும் முதல்ல இருந்து பத்தியெல்லாம் பொருத்தி வச்சு, இங்க பாரு ஒய்ஃப் நீ போயிரு,
நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும்போது காந்தாவுடைய உடம்புல திடீர்னு உயிர் வந்துட்டு போற மாதிரி வருது. இதை பார்த்துட்டு இந்த பக்கத்துல இருக்க ஊர்க்கார மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, காந்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு ரெடி பண்றாங்க. காந்தா ஒரு வழியா பொழைக்க போறா. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எப்படியாவது உஷார் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா அவன் வாழ்க்கையில நாம போற மாதிரி அவன் லைஃப்ல கடந்து வந்த பொண்ணுங்கலாம் அவனை வந்து ஹக் பண்றது கிஸ் பண்றதுலாம் பண்ணிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கெட்டு இருக்காளையா கோச்சிட்டு போறா. ஏமா நீ விடுமா, ஏமா நீ உயிரை வாங்குறேன்னு போது, பேபி ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ, உனக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்தேன்னு போது, அவ இருந்தாலும் அவ பின்னாடியே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்பா. இருந்தாலும் நீ தான் எனக்கு வேணும், அவ கடந்த காலம், நீ தான் என் நிகழ்காலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் காந்தா வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எப்படியாவது சேர்ந்துடுறான்ட்டு டெய்லி அவளுக்கு ஃபுட் வாங்கி தரது, அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்றது, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவளை எப்படியாவது உஷார் பண்ணணும்னு ஒரு லட்சியமாவே இதெல்லாமே ரொட்டீனா பண்ண ஆரம்பிச்சிட்டான். பல மாதங்கள் கடந்து போகுது. சம்பள கவரை பிரிக்கவே மாட்டேனே, அதை முழுசா தருவேனே, ஆம்பளை கழகா வேலை பண்ணு கேப்புல நான் கால் பண்ணி கொஞ்சுவேனே, என்ன பெத்த உங்க மாமனை தினம் பூசா பண்ணுவேனேன்ற மாதிரி டெய்லி வந்து ஹெல்ப்புகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ பண்ணியுமா அவளுக்கு எதுவுமே புரியலன்னொடனே காந்தா கடுப்பாயிட்டு, நீ என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா, நான்லாம் உன் லெவலுக்கு பெருசுதான், அவன் உன் பின்னாடி சுத்துறான்றதுக்காக இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு போது, எனக்கும் அவனை பிடிக்கும், ஆனா அந்த டைம்ல எல்லாம் நிறைய பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தான், இப்ப திடீர்னு நான் வேணும்னா அந்த பொண்ணுங்களை விட்ட மாதிரி என்ன விட மாட்டான்னு என்ன நிச்சயம்லாம் புலம்பிட்டு இருக்கா. அது வேற இது வேற, கடைசியா உன் கையில தான் இருக்கு. உனக்கு உன் காதல் வேணும்னா நீ என்னமோ பண்ணு, அவனை விட்டுட்டு நீ என்னமோ பண்றதுனால பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோமா. ஏன்னா இப்ப என் வாழ்க்கையில என் காதல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. நான் சொல்றேன், ஒருவேளை பசங்க போயிட்டானுங்கன்னா திருப்பி வரமாட்டாங்கன்னு ஐடியா கொடுக்க. அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டூன் பிள்ளை இருக்கு இல்லையா, அதோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி சோசியல் மீடியா முழுக்க ஹேஷ்டேக் கேட்டு அப்படின்னு போட்டு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் சோசியல் மீடியால ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் பண்றது கொஞ்சம் அவளுக்கு கிரிஞ்சா தெரிஞ்சிருக்கும் போல. திடீர்னு கெட்டு கோச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த விட்டும் போயிடறா. எல்லா இடத்துலயும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு லைவ்ல அவன் போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி பாக்குறான். பட் அது எதுவுமே ப்ராப்பரா நடந்த மாதிரி பாடில்ல. சுத்தி அவளை பத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. குட்டி பையன் கிட்ட கேட்டா அம்மா எங்கன்னா அவனுக்கும் தெரியல. எல்லாரும் கால் பண்ணி பாக்குறாங்க, காலும் பிக்காக மாட்டேது. ஒரே நேரத்துல கால் பண்ணா பிக்காகாது. ஆனா என்ன நடக்குதுன்னா, வேணும்ட்டே அவன் பண்றது பிடிக்காம அவ கிளம்பி போயிட்டா. எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கெட்டுங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவன் பயங்கரமா பியர் அடிச்சுட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. தனியா ஒரு ரோட்டு கடையில போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. எதுக்காக அதெல்லாம் பண்றான்னா, அவ வந்து ரொம்பவுமே டிப்ரெஷனுக்கு போயிட்டா போல. இதனால வந்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணு டூன் இருக்கு இல்லையா, அவள்ல இருந்து எல்லாருமே சேவ் கேட் கேம்பெயின் போட்டிருக்காங்க. நானோட லவ் சேர்த்து வைக்கணும்னு ஒவ்வொருத்தரும் சோசியல் மீடியால பார்த்து அப்படியே ஹேஷ்டாக ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி கேட்ட நாங்க ஒரு இடத்துல பார்த்தோம்னு சொன்ன உடனே திருப்பி ஒவ்வொரு இடத்துலயும் ரேபிடோலாம் புக் பண்ணி அவ இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. என் லவ் நான் எப்படியாவது சக்சஸ் பண்ணியே திருவேன்ட்டு பைத்தியக்காரத்தனமா இப்ப சுத்திக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் கண்டுபிடிச்சிடாங்க. காந்தா கேட்கறேன், ஏன் இப்படிலாம் பண்ற, இதான் கடைசி வாய்ப்பு, உன் லவ் அவன் கிட்ட சொல்லிடு, இதுக்கு மேல நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா காந்தா பேசிக்கிட்டு இருக்கா. சரி என்னமோ பண்ணட்டும், என்னை விட்டுருங்க அப்படின்னு போது, நான் ஒன்னு சொல்றேன், உண்மையான லவ் ஒரு வாட்டி கிடைக்கும், விட்டுட்டா திருப்பி கிடைக்காது, நான் இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல அப்படின்ட்டு இருக்கும் போதே வந்துட்டு நான் சமாதானப்படுத்துறான். நான் உனக்காக இருக்கேன் தங்கச்சி, நீ என்னோட ஃப்ரெண்டை ஏத்துக்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே இவன் நல்ல பையன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா கேட்கறேன், என் வாழ்க்கையில நீ இருவேன் கெட் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சின உடனே அப்படியே கெட்டுக்கும் மனசெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. அவளுமே ரியலைஸ் பண்றா, இந்த பையனை விட்டு நமக்கு வேற யாரும் நல்ல பையன் கிடைக்க போறான்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. உண்மையான காதல் நானுக்கு கிடைச்சிருச்சுன்னா காந்தாவோட வாழ்க்கையில மாற்றம் வரும் இல்லையா, அதுதான் நடக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, காந்தாவுக்கு உயிர் திரும்ப வந்துருச்சு. கிராம மக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க போலீஸ், அதுக்கப்புறமா பிரஸ் மீடியான்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்துறாங்க. சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே காந்தா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கா. பென்ஸுக்கும் தெரிஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு இருக்காரு. நான் அவன் ஃபேமிலியோட புது ஃபேமிலியோட உட்காந்து பாத்துட்டு இருக்கான். காந்தா தங்கச்சியும் பாத்துட்டு இருக்கா. பென்ஸுக்கு சந்தோஷமும் இருக்கு, இன்னொரு பக்கம் வருத்தமும் இருந்துட்டு இருக்குங்க. எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம கூட கடவுளா இருந்த பொண்ணு ஒரு ஆவியான்ட்டு அவங்க எப்படியோ பதட்டத்துல யோசிச்சுட்டு இருக்க. நம்ம கூட இருந்த காந்தா இதுதானா அப்படின்ற மாதிரி மாத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. காந்தா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அதே டைம் பென்ஸும் வந்துடுறாங்க. இந்த டைம்ல ரொம்ப சிவியரா இருக்கனால அவளுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தாவோட தங்கச்சியும் வந்துடுறா. வந்த உடனே பென்ஸ் இருக்கான் இல்லையா, அவ கையை பிடிச்சிட்டு இங்க பாரு வந்துட்டு அவங்க அக்கா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னா, இவளோட ஐட்டோய் பார்த்து இவகிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ண, அக்காவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க மாமான்ட்டு அவன் கையை பிடிக்க வரும்போது கையை தட்டி விட அவனுக்கும் புரிய வருது. அவன் சோகத்திலே இப்ப எப்படி இருக்கான்னு கேட்கும்போது அவங்க நல்லா தான் இருக்காங்க, எல்லாம் சரியாயிரும்ட்டு டாக்டர் உள்ள போறாரு. கடவுள் இருக்காரு இல்லையா, அவர் சொல்லுவாரு, உனக்கான வாய்ப்பு இப்ப மறுபடியும் கிடைச்சிருச்சு, உன்னோட உலகத்துக்குள்ள நீ போ அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. காந்தாவோட உடம்பு இப்படியே தான் இருக்கு. வேவ்ஸ் பெருசா மாற்றம் வர மாதிரி தெரியல. அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலான்னு டாக்டர் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னவர் இப்ப மாத்தி சொல்லிட்டு போறாரு. காந்தா அவளோட உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கா. போக என்னன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் சுத்தி முத்தி நடந்துட்டு இருக்கு. பல்ஸ் நார்மல் ஸ்டேட்டுக்கு போறதுக்காக அவ போராடிக்கிட்டே இருப்பா போல. இது எல்லாத்தையுமே பென்ஸ் பார்த்துட்டு இருக்க. காந்தாவோட தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. பென்ஸ் நினைப்பாரு, என் தங்கத்தை நான் இவ்வளவு நாள் விட்டுட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு
யோசிச்சுட்டு இருக்க. காந்தாவோட தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. காந்தாவோட நிலைமையை பார்க்கும்போது மன்னிச்சிரு காந்தா, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. காந்தா தங்கச்சியும் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு எப்பயும் போல அந்த அப்பா குழந்தையோட தலையை தடவி கொடுப்பாங்களே அது மாதிரி போயிட்டு இவ்வளோ நாள் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடும் போது கரெக்டாக காந்தா பென்ஸோட கையை பிடிக்கிறா. அவளுக்கு பல்ஸ் வந்துருச்சு. அவள் அப்படியே கண்ணு முழிக்கிறா. அப்படியே என்னன்னா பென்ஸுக்கு ஒரு சந்தோஷம். டாக்டரை கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, இப்போ அந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டா, எல்லாமே சரியாயிடுச்சு, மறுபடியும் முதல்ல இருந்து உங்க மனைவி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. காந்தா கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அவளோட உலகம் மாறிடுச்சு இல்ல. போனா எல்லா பவருமே அவளை விட்டு போயிடுச்சு. அவ அப்படியே பழைய விஷயம்லாம் மறந்த மாதிரி ஆயிட்டா. என்னங்க நீங்க வந்துட்டீங்களா, எங்க போயிருந்தீங்க என்ன விட்டுட்டுன்னு கேட்க, நான் உனக்காக தான் இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்ப காந்தா வந்து பென்ஸை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் மனசுக்குள்ள நமக்கான அவ இவதான ஒரு ரியலைசேஷன் வருது. அதுக்கப்புறமா தங்கச்சிக்காரி வரது மட்டும் இல்லாம, அக்கா நான் உனக்காக தான் வந்தேன், உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்து அதை கொடுக்கணும்னு நினைச்சேன் போது கொடுத்த உடனே என்னதான் இருந்தாலுமே பென்ஸோட மனசுல ஒரு நெகட்டிவான தாட் இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம காந்தாவும் காந்தாவோட தங்கச்சியுமே பேசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் பண்றாங்க. ஸோ பென்ஸ் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடறான். போனதுக்கு அப்புறம் அக்கா சாரிக்கா, உனக்கு நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிரு, நான் வேணும்ட்டு பண்ணலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். அவளுக்கு தெரியும் என்ன தப்பு அப்படின்றது. விடு, நீ என் தங்கச்சி தெரியாம பண்ணிட்ட, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நான் வேணும்ட்டு மீன் பண்ணல, என்னோட வயசோ மனசோ ஏதோ ஒன்று தப்பான காரணமா இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் நீ என்னோட அக்கான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஹகீஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் முதல்ல இருந்து காந்தாவுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவளே ஒற்றையடிச்சு எல்லா இடத்துலயும் வச்சாச்சு. பென்ஸ் மறுபடியும் முதல்ல இருந்து இப்ப காந்தாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி பார்டெண்டரா இருந்தவன் இப்ப மில்க் ஷேக் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸுவும் அந்த கெட்டோட தங்கச்சி ஜாலியா வைபா தனியா செட்டில் ஆயிட்டா. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஜாலியா காதல் அன்பு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஒரு வழியா இந்த பார் அப்படின்றது ரொம்ப ரொமான்டிக்கான பிளேஸா மாறிடுச்சு. நானுக்கு உண்மையான காதல் கிடைச்சிருச்சு. இதோட கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையிலயும் காதல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு ஆளை கிளப்பி உங்களுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதோட இந்த பார்ட் முடியுது. நீங்க இந்த மூவியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.